கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை வேளையிலும் நான் பேச இருக்கிற தலைப்பு, சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் முடிய பண்ணுவார். அமேன். சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் முடிய பண்ணுவார். இந்த காலை வேளையில் இந்த சபையில் அமர்ந்திருக்கிறவங்களுடைய வாழ்க்கையில் தேவனாகிய கர்த்தர் இந்த கடைசி 12வது மாதத்தில் சொல்லுகிற ஒரு காரியம், சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் முடிய பண்ணுவார். ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் இங்கே அமர்ந்திருப்பீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு தெளிவு இருக்கணும். என் வாழ்க்கையில் நான் நடந்து வருகிற பாதை எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆனால் அதை பரிபூர்ணமாய் நன்மையாய் முடிய பண்ணுகிற கர்த்தர் என்னோடு என் கரத்தை பிடித்து என்னோடு வருகிறார் என்கிற விசுவாசம் உங்கள் வாழ்க்கையில் இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். ரோமரின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 28வது வசனம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறியவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ளுங்கள், தேவனாகிய கர்த்தர் நம்மை அனைவரையும் அழைத்தாருன்னு நம்புறீங்களா? என்ன ஆண்டவர் அழைச்சாரு, அவர் என்னை பேர் சொல்லி அழைத்தாரு. நான் எங்கள் அப்பா மூலிமா எங்கள் அம்மா மூலிமா அந்த சபைக்குள்ளே நான் என்ன பண்ணல, வந்து உட்காரல. எந்த பாஸ்டர்னாலையும் நான் அந்த சபைக்குள்ளே வந்து என்ன பண்ணல, உட்காரல. ஆண்டவர் என் தனிப்பட்ட முறையில் என்னை என்ன பண்ணாரு, அழைச்சாரு, என்னோடு பேசுனார், என்னை தெரிந்து கொண்டாருன்னு இங்கே இருக்கிற எல்லாருக்கும் என்ன இருக்கும், அந்த விசுவாசம் இருக்கும். 2வது காரியம் வந்து பார்த்தீங்கன்னா, அன்பு கூறுகிற ஒரு காரியத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு. நிச்சயமாக இங்கே இருக்கிற அமர்ந்திருக்கிற எல்லாருமே என்ன சொல்லுவீங்க, நான் ஆண்டவரை நேசிக்கிறேன், என் தகப்பன் தாயை காட்டிலும் என் பிள்ளைகளை காட்டிலும் நான் ஆண்டவரை என்ன பண்ணுறேன், அதிகமாய் நேசிக்கிறேன் என்று சொல்லுவோம். ஆனால் 3வது ஒரு காரியம் ஒரு சொல்கிறாரு, சகலமும் நன்மைக்கு எதுவாய் அறிந்திருக்கிறீங்களா? அதுதான் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைக்கு ஒன்று புரியணும். உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கான்னு நான் கேட்டேன்னா, எங்கள் பாஸ்டர் ஒன்றும் இல்லை, ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது, ரொம்ப வேதனையாக தான் இருக்குது, போராட்டமாக தான் இருக்குது, நான் நினைக்கிற மாதிரி என் வாழ்க்கை என்ன பண்ண மாட்டேங்குது, போக மாட்டேங்குது, கண்ணீர் நிறைய இருக்குன்னு நீங்கள் சொல்லும் போது 36வது வசனம் வாசிங்கம்மா. கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? நல்லா கவனிங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் ஒன்று சொல்றாரு, கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? ஒரு மனிதனுடைய பேர் சொல்ற மாதிரி சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாரு, படிங்கம்மா. உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ. நல்லா கவனிங்க, இது எதுவுமே மனுஷனோட பேரு கிடையாது. ஆனால் ஒரு மனிதன் தன் வாழ்க்கையில் அனுதினமும் சந்திக்கக்கூடிய ஒரு காரியத்தை சொல்கிறான். இதுதான் நிச்சயமாக மனுஷனை யார்கிட்ட இருந்து பிரிக்கும், ஆண்டவர்கிட்ட இருந்து பிரிச்சிடும். இன்னைக்கு அநேக நேரம் நம்ம சபைக்குள்ளே அமர்ந்திருக்கலாம், ஆனால் ஆண்டவரை விட்டு எது பிரிச்சிருக்கிறோம்னா, நம்ம கஷ்டமும் நம்ம வேதனையும் ஆண்டவரை விட்டு என்ன பண்ணியிருக்கோம், பிரிச்சிருக்கோம். நமக்கு அநேக நேரம் அதை புரிந்து கொள்ள முடியாத இடத்துல இருப்போம். இன்னைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்ன அநேக காரியங்களில் ஒரு காரியம் வந்து பார்த்தீங்கன்னா நிர்வாணமும். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, நிர்வாணமோ என்ன பண்ணாது, என்னை யாராச்சும் ஒருத்தவங்க நிர்வாணமே படுத்தினா கூட ஆண்டவர்கிட்ட இருந்து என்னை என்ன பண்ண முடியாது, பிரிக்க முடியாது. நீங்கள் ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ள அமர்ந்து இருக்கிறீங்க, இப்படிப்பட்ட இடத்துக்கு நம்ம வரணும் என்பது தான் அப்போஸ்தலனாகிய பவுலோட ஆசை. இந்த சபையும் அப்படிப்பட்டதை தான் போதிக்க விரும்புகிறதுன்னு இந்த காலவெளியில் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா பிரச்சனை உண்டு, போராட்டம் உண்டு, அழுத்தம் உண்டு. சில நேரம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நம்ம ஆடெல்லாம் நம்ம மேலே தான் இருக்கும். சில இடத்துல நம்ம பட்ட ஒரு அவமானம் எப்படி இருக்குன்னா, நிர்வாணமாய் அந்த இடத்துல நின்னது போல என்ன இருக்கும், ஃபீலாக இருக்கும். நம்ம சரீரம், நம்ம உடம்பு எல்லாமே எரியும், திகு திகு திகுன்னு என்ன பண்ணும், எரியும். அந்த இடத்துக்குள்ளே கடந்து போயிருக்கிறீங்களா? ஆடையெல்லாம் அப்படியே தான் இருக்கும். ஆனால் நீங்கள் சொல்லுவீங்க, பாஸ்டர் அந்த நபர் என்னை பார்க்கும் போது அப்படி பார்த்தான் பாஸ்டர், என்னை அவ்வளோ இழிவாக பார்த்தான் பாஸ்டர், எனக்கு கூசுச்சு பாஸ்டர், உடம்புலாம் என்ன ஆச்சு. இப்படிப்பட்ட இடத்துக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணுவீங்க, போவீங்கன்னு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு. ஆனால் அந்த இடம் உங்களை ஒரு காலம் ஒரு வேலையும் என்ன பண்ணக்கூடாது, பிரிக்கக்கூடாது. இன்னைக்கு சபையில் இருக்கும்போது ஏன் பாஸ்டர் எனக்கு போராட்டம், ஏன் பாஸ்டர் எனக்கு அழுத்தம், எனக்கு ஏன் வேதனை, நீங்கள் அப்படி அநேக காரியங்கள் கேட்டாலும் ஆண்டவர் சொல்லுகிற ஒரே ஒரு பதில், இப்படிப்பட்ட இடத்துல தான் அவனை வச்சு என்ன பண்ண முடியும், உருவாக்க முடியும். ஏன்னா இது ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் மிக அவசியமான ஒரு காரியமாகவும் என்ன பண்ணுது, அவங்க வாழ்க்கையில் இருக்கு. உபாகமம் 8வது அதிகாரம் 15லேருந்து 16. நல்லா கவனிங்க, உனக்கு பின்னாடி நான் நன்மை செய்கிறதுக்காக உன்னை என்ன பண்ண. இன்னைக்கு ஒரு பிரச்சனை வருது, ஒரு போராட்டம் வருதுன்னொடனே என்ன நினைக்கிறோம், பிசாசு என் வாழ்க்கையில் உள்ள போது என்ன பண்ணுது, விளையாடுது. தயவு செய்து ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்க உங்கள் வாழ்க்கையில் அந்த பிசாசுன்ற பேர் என்ன பண்ணாதீங்க, எடுக்கவே எடுக்காதீங்க. நீங்கள் ரட்சிக்கப்பட்டுட்டீங்க, நீங்கள் ஆண்டவரை நம்புறீங்க, நான் ஆண்டவரை துதிக்கிறேன், ஆண்டவரை ஆராதிக்கிறேன்னும் போது போராட்ட டைமில் தேவையில்லாமல் பிசாசு எடுத்து வீட்டுக்குள்ளே என்ன பண்ணாதீங்க, விடாதீங்க. ஆண்டவரே சொல்கிறேன், நான் தான் அவனை என்ன பண்ணேன்,
இன்னைக்கு எந்த இடத்துக்கும் போனால் எந்த அடிப்படையில் இருக்கிற யாருமே இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி பேசுவாங்க யாரும் என்ன சொல்ல மாட்டாங்க, கடவுள் சோதிக்கிறார் என்ன பண்ண மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. ஆனால் பைபிள் தெளிவாக சொல்லுது, அவர் தான் என்ன பண்ணுவாரா? படிங்கம்மா. என்னவா? இது எல்லாம் நம்ம வாழ்க்கையில் உண்டு. ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்க இதை நல்லா புரிஞ்சுக்கணும். நான் ஆண்டோட சித்தத்தின்படி தானே போகிறேன், எனக்கு எல்லாம் அழைப்பு இருக்கு, எல்லாம் இருக்குது. ஒரு ஊழியக்காரனாக இருக்கிற எனக்கும் இப்படிப்பட்ட அனுபவங்கள் உண்டு. அனுதினமும் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறது போல் நான் பேசினாலும், நான் காரியங்களை நான் போதித்தாலும், என் வாழ்க்கையில என் கணவன் மனைவி என்கிற வாழ்க்கையில என்ன இருக்குது? பாடுகள் உண்டு, கஷ்டங்கள் உண்டு, வேதனைகள் உண்டு. படிங்கம்மா. சர்ப்பங்களும் தேள்களும் தண்ணீர் இல்லாத வறட்சியும் உள்ள பயங்கரமான பெரிய வனாந்தர வழியாய் உன்னை அழைத்து வந்தவரும். எந்த வழியில் நடத்தின்னு வந்தாரா? வனாந்தரமான பயங்கரமான. வனாந்தரமே பயங்கரமானது. ஆனா வனாந்தரத்துக்குள்ள அவர் இன்னொரு வேர்டு ஆட் பண்றாரு. பயங்கரமான வழியில் என்ன பண்ணாரா? நடத்தி வந்தார். படிங்கம்மா. உன்னை அழைத்து வந்தவரும் உனக்காக பாறையான கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணினவரும் பிதாக்கள் அறியாத மன்னாவினால் வனாந்தரத்திலே உன்னை போஷித்து வந்தவருமான உன் தேவனாகிய கர்த்தரை நீ மறவாமலும் என் சாமர்த்தியமும் என் கைபலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்து என்று நீ இதயத்தில் சொல்லிக் கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையா இருந்து என்ன பண்ணுமா? இன்னைக்கு ஆண்டவர் கூட நடந்து வரும்போது மிக எச்சரிக்கையா இருக்கணுமா? என்னை ஆண்டவர் தான் நடத்தினாரு, ஆண்டவர் தான் என்னை ஆசீர்வதிச்சாரு, எல்லாமே ஆண்டவர் என்கிற இடத்துக்குள்ள தான் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்க நம்ம என்ன பண்ணணுமா இருக்கணும். அதை என்ன பண்ணாத மறவாதன்றார். ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்களுக்கு என்ன சொல்றாரு? மறவாது. உன்னை கஷ்டப்படுத்தினது நான் தான், அதையும் என்ன பண்ணாத மறவாத. உன்னை அடித்தது நான் தான். ஒரு தகப்பன் அநேக நேரம் பிள்ளைகளை அடிப்பது, தான் பெற்றெடுத்த பிள்ளைகளை அடிக்கும் போது அந்த பிள்ளையை கேளுங்க, அந்த பிள்ளைக்கு பிடிக்காது. ஆனால் அந்த தகப்பன் கிட்ட கேட்டு பாருங்க, நான் அடிச்ச அடி என் பிள்ளைக்கு நல்லது. என்ன பாஸ்டர், என் வாழ்க்கையில் இவ்வளோ அவமானத்தோடு நான் வரது ஆண்டருக்கு நல்லதான்னு கேட்டால் கண்டிப்பாக நல்லது தான். இன்றைக்கி அநேக நேரம் நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம், நான் மோல்ட் ஆகிட்டேன் நீங்கள் எப்போல்லாம் நினைக்கிறீங்களோ அப்போல்லாம் ஆண்டவர் உடைப்பார். ஆண்டவருக்கு ஏஜ் லிமிட் கிடையாது. நீங்கள் எந்த வயசில், ஏன் 70 வயசுக்கிட்ட போகும்போது கூட உங்களை என்ன பண்ணுவார்? உடைப்பார். ஏன்னா அவருடைய சமூகத்துக்கு நீங்கள் வரும்போது எப்படி வரணும்னா அவரை போல் வரணும். ஏன்னா நீங்கள் ஒரு பிரச்சனையிலையும் பாருங்களேன் உங்கள் வாய் என்ன பேசுதுன்னு. ஒரு போராட்டத்துலேயும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்கள் வாய் என்ன பேசுது நீங்கள் யோசிச்சு பாருங்களா. ஏன் இதை சொல்கிறேன்னா, உங்களை அழைத்த தகப்பன் சிலுவையில் தொங்கி கொண்டிருக்கும் போது எல்லா ஜனங்களையும் மன்னிக்கிறார். பிதாவே இவர்கள் இன்னதென்று நல்லா தெரிஞ்சுதான் பண்ணாங்க. ஆண்டரோட ஆடையெல்லாம் தெரிஞ்சுதான் உருவான. நீங்கள் இந்த மூவி பார்க்கும்போது எல்லாரும் நினைக்கிறாங்க ஆண்டர் ஏதோ ஒரு ட்ரெஸ்ஸு போல் ஃபுல்லாக உருவிட்டாங்க, நிர்வாணப்படுத்திட்டாங்க, அசிங்கப்படுத்திட்டாங்க, எல்லாம் தெரிஞ்சு தான் பண்ணுறாங்க. அவரோட ஆடைக்கு சீட்டு போடுறாங்க, எனக்கு தான் வேணும். ஏன்னா அவர் போட்டிருந்த வஸ்திரம் ரொம்ப காஸ்ட்லி. நிறைய நேரம் நினைக்கிறாங்க ஜீசஸ் ஒரு சாதா ஒரு டுப்பா கொட்டு, அவர் போட்டிருந்த ட்ரெஸ் அவ்வளோ எக்ஸ்பென்சிவ். நீங்கள் எடுத்து படிச்சிங்கன்னா கீழே இருக்கிறவங்க அதுக்கு அடிச்சுக்கிறானுங்க. அந்த ட்ரெஸ்ஸு எனக்கு வேணும்னா அப்போ அந்த ட்ரெஸ் எவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குது. எல்லாத்தையும் உருவிட்டாங்க, நிர்வாணமாக தொங்கின்னு இருக்கிறாங்க. நீங்கள்லாம் கவனிங்க, நிர்வாணமாய் தொங்கி கொண்டு இருக்கும் போது உங்கள் இருதயம் எப்படி இருக்கும்? குத்தி கொலை பண்ணலாமான்னு தோணும் எதிர்க்கில் இருக்கணும். அப்பா இவங்க என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் பண்ணுறாங்கப்பா. இன்றைக்கி உங்களை சுற்றி உங்கள் குடும்பத்தில் உங்கள் கணவன் உங்கள் மனைவி யார் எது பண்ணாலும் யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கு அந்த இருதயம் இருக்கா? அந்த இருதயம் இல்லைன்னா அது வரைக்கும் உங்களை மோல்டு பண்ணிக்கிட்டே தான் இருப்பார், உங்களை உடச்சிக்கிட்டே தான் இருப்பார், உங்களை கஷ்டப்படுத்திக்கிட்டே தான் இருப்பார். ஏன்னா இதை சபை நன்றாய் புரிந்து கொள்ளணும். கோவம் வந்துடுது, வார்த்தைகள் என்ன பண்ணிடுறோம், பேசிடுறோம். ஆனால் ஆண்டவர் அப்படிப்பட்டவர் கிடையாது. ஏன்னா அந்த இடத்துக்கு நீங்கள் வரும்போது தான் உங்களை உருவாக்கி அவருடைய சிங்காசனத்தில் உட்கார வச்சு என்ன பண்ணுவார்? அழகு பார்ப்பார். சங்கீதம் 145 7வது வசனம். அவர்கள் உமது மிகுந்த தயவை நினைத்து வெளிப்படுத்தி உமது நீதியை கெம்பீரித்து பாடுவார்கள். அவங்க எதை நினைப்பாங்களா? தயவை என்ன பண்ணுவாங்களா? நினைப்பாங்களாம். இவ்வளோ பிரச்சனைகள்லையும் இவ்வளோ போராட்டங்களையும் இவ்வளோ அவமானங்களையும் நீங்கள் நடக்கும்போது நீங்கள்லாம் யோசிச்சு பாருங்கள், ஆண்டவருடைய தயவு ஒரு மூலையில் என்ன பண்ணும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும். இதை ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் நீ ஒரு காலம் என்ன பண்ணக்கூடாது, மறந்து போகக்கூடாது. நீங்கள் இங்கிலீஷில் படிச்சிங்கன்னா மெமரிஸ்ன்னு இருக்கும். ஏன்னா ஆண்டவர் நம்மளை நடத்தி வந்த பாதைகளை ஒரு நாளும் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, ஒரு காலமும் மறக்கவே கூடாது. இன்னைக்கு அநேக ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் எது மேலே கவனத்தை செலுத்துறாங்கன்னா, பிரச்சனை எவ்வளோ பெருசு, பிரச்சனையின் தீவிரம் எவ்வளோ பெருசுன்னு தான் உட்காந்து யோசிச்சு தன் இருதயம் தன் சிந்தை முள்ளா யாரை கடவுளாக மாற்றுறாங்கன்னா பிரச்சனையை என்ன பண்ணுறாங்க, கடவுளாக மாற்றுறாங்க. இன்னைக்கு நான் சொல்கிறேன், ஆண்டுடைய வார்த்தை சொல்லுது, பிரச்சனை உண்டு, போராட்டம் உண்டு. நீங்கள் நிறைய பேர் வீட்டில் பார்த்துருக்கீங்களா, எவ்வளோ பிரச்சனை பீக்கில் போனாலும் அமைதியாக இருப்பாங்க.
பார்த்துக்கலாம். அது பார்த்துக்கலாம். வேதத்தை படிக்கிறோம். சில பேர் வேதத்தை படிக்காமல் அதை ஃபாலோ பண்ணுறாங்க. பட் தட் இஸ் குட். சங்கீதம் 119 105. நல்லா கவனிங்க. உம்முடைய வசனம் தான் என் கால்களுக்கு என்னவா இருக்கணும்? தீபமாக இருக்கணும். இன்றைக்கி அநேக பேர் நமக்கு வந்து ஆலோசனை கொடுப்பாங்க. நான் நீங்கள் பேச போகிற எல்லாத்தையும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வைத்து நிதானிப்பீங்கன்னா உங்கள் வாழ்க்கை தேவனுக்கு நேராக திரும்பும். அவருடைய வசனம் தான் நம்ம காலுக்கு என்னவாக இருக்கணும்? நம்ம வாழ்க்கையின் ஓட்டத்தில் அநேக நேரம் பாஸ்டர் சொல்கிறது எல்லாம் நல்லா தான் இருக்கும். என்னது ஜஸ்டின் பாஸ்டர் சொல்கிறது நல்லா தான் இருக்கும். ஆனால் நான் அடிக்கடி ஏன் சபையில் சொல்கிறேன்னா அது வேதத்துக்கு ஒத்து போயிருக்கான்னு செக் பண்ண வேண்டியது சபையில் அமர்ந்திருக்கிற உங்களுடைய பொறுப்பு. நல்லா கவனிங்க. வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமா. ஏன்னா வசனம் எழுதும் போது தப்பி தவறி கூட ஊழியக்காரன் உன் கால்களுக்கு தீபமும் உன் பாதைக்கு வெளிச்சமும் என்ன பண்ணல, யாரும் எழுதலை. ஏன்னா ஆண்டவர் எதை அதிகமாய் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கிட்ட சொல்கிறாருன்னா, நான் கொடுத்த சத்திய வசனத்தை நீ என்ன பண்ணு, நம்பு, அதை திறந்து என்ன பண்ணு, வாசி, உன் போராட்டத்தை உன் காரியங்களை நீ என்ன பண்ணுவ, சீரமைத்து கொள்வன்றதை தேவனாகிய கர்த்தர் போதிக்கிறாரு. நம்ம அநேக நேரம் காரியங்களை விட்டுருவோம். லூக்கா 11:28. லூக்கா 11:28. அதற்கு அவர், அப்படியானாலும் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை காத்து கொள்கிறவர்களே அதிக பாக்கியவான்கள். நல்லா கவனிங்க. அவருடைய வார்த்தையை காத்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம். அவங்க தான் யாரு? இன்னைக்கு இங்கே அமர்ந்திருக்கிற நம்ம எல்லாருக்கும் வார்த்தை தெரியும், ஆனால் அதை காத்து கொள்ளுகிற இடத்துல நம்ம யாருமே இல்லை. அதனால தான் பிரச்சனைகள்ல நம்ம பேசுகிற காரியம், நீ தப்பு பண்ணுறியா, நானும் என்ன பண்ணுறேன், தப்பு பண்ணுறேன், நீ இது பண்ணுறியா, நானும் என்ன பண்ணுறேன், இது பண்ண. யோசிச்சு பாருங்க, உங்கள் வாழ்க்கைக்கும் அவங்க வாழ்க்கைக்கு என்ன வித்தியாசம். இன்றைக்கி அநேக நேரம் பாஸ்டர் என் கணவன் என்ன பண்ணல, ரட்சிக்கப்படல, பாஸ்டர் என் மனைவி என்ன பண்ணல, ரட்சிக்கப்படல. ஆனால் ரட்சிக்கப்படாத கணவன் என்ன பண்ணுறாரு, ரட்சிக்கப்படாத மனைவி என்ன பண்ணுறோம், அதுதான் ரட்சிக்கப்பட்ட ஆளு என்ன பண்ணுறாங்க கூட சேர்ந்து. அவன் சரியில்லை பாஸ்டர். என்னது? தயவு செய்து சொல்லாதீங்க. நான் அடிக்கடி சொல்கிறேன், உங்களுக்கும் அவங்களுக்கும் வித்தியாசம் இருக்கணும். ஏன்னா ரட்சிப்பு வந்து என்ன பண்ணுன்னா மற்றவங்கள ரட்சிக்க பண்ண செய்யும். அப்படி செய்யவே இல்லை, என் வாழ்க்கையில் சம்திங்னா நம்ம என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது, மோல்ட் ஆக வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. இன்றைக்கி இந்த மாதிரி காரியம் நம்மளுடைய பாவத்தை பெருக பண்ணும். பிரச்சனைகள் போராட்டங்கள் மத்தியில் நம்மளுடைய பாவம் என்ன பண்ணுமோ அதிகமாய் பெருகும். இந்த காலை வேளையில் சில காரியங்களை நான் என்ன பண்ணுறேன், போதிக்கிறேன். இதை புரிந்து கொள்ளுங்கள். இதை என்ன பண்ணுங்கள், புரிந்து கொள்ளுங்கள். பிரச்சனையான நேரங்களில் நல்ல ஆலோசனையை என்ன பண்ணுங்கள், கேளுங்க. பிரச்சனையான நேரத்தில் நல்ல ஆலோசனையை உங்கள் வாழ்க்கையில் என்ன பண்ணுங்கள், கேளுங்க. ஆலோசனையை நான் எப்படி பாஸ்டர் கண்டுபிடிக்கிறது? இந்த காலை வேளையில் எல்லாருமே ஆலோசனை கொடுப்பாங்க. இப்போ ஜஸ்டின் பாஸ்டரே உட்காந்து என்ன பண்ணுறாரு, ஆலோசனை தான் சொல்லிட்டு இருக்கிறார். தெருவில் போகிற எல்லாருமே சும்மாவே என்ன பண்ணுவாங்க நமக்கு, ஏன்னா ஆலோசனை மட்டும் ஃப்ரீயாக என்ன பண்ணுவாங்க, உட்கார வச்சு 1 மணி நேரம் கொடுப்பாங்க. இன்னைக்கு எது நல்ல ஆலோசனைனா உங்களை காயப்படுத்தக்கூடியது நல்ல, புரிஞ்சுதா? உங்கள் 2 பேருக்கு பிரச்சனை, நீங்கள் போய் யாரோ கிட்ட சொல்கிறீங்க, சொன்ன உடனே உங்களுக்கு பட்டர் போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது என்னது, பிசாஸ். அது என்னது? ஆனால் அவங்க எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவோ தான் சொல்லியிருப்பாங்க, எதிர்த்து இருக்கிற ஆளை தப்பாக தான் சொல்லியிருப்பாங்க. ஆனால் ரட்சிக்கப்பட்டு அமர்ந்திருக்கிறீங்கன்னா இந்த காலை வேளையில் உங்களுடைய காரிருள் உங்கள் கண்ணை விட்டு நீங்கணும். ஏன் நான் அதை சொல்கிறேன்னா, எவ்வளோ பெரிய ரட்சிக்கப்பட்ட பரிசுத்தவானே இருந்தாலும் இந்த இடத்துல விழுந்துருவாங்க. நான் சொல்கிறது புரியுதா? எவ்வளோ பெரிய ரட்சிக்கப்பட்ட, நான் இன்னைக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போகிற ஆள் மோசே. யார்? மோசே. என்னாகமம் 11ஆம் அதிகாரம் 11-15. அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, நீர் இந்த ஜனங்கள் எல்லாருடைய பாரத்தையும் என் மேல் சுமத்தினதினால் உமது அடியானுக்கு உபத்திரமும் வர பண்ணினதென்ன? நல்லா கவனிங்க. இப்போ மோசே ஆண்டவரை நோக்கி சொல்கிறாரு, இந்த மொத்த ஜனத்தையும் என் தலை மேலே கட்டிட்டு, என்னது, நீங்கள் தான் என்னை அழைச்சிங்க, நீங்கள் தான் என்னை பேர் சொல்லி அழைச்சிங்க, இந்த மொத்த ஜனத்தையும் என் தலையில் என்ன பண்ணிட்டீங்க, கட்டிட்டீங்க, இது நியாயமா? என்னது? நீங்கள் அநேக நேரம் ஆண்டவர்கிட்ட பார்க்கறது கேட்குற கேள்வி தான், என் வாழ்க்கை எப்படி போகுது, நியாயமா? என்னது? என் வாழ்க்கை எப்படி போகுது, நியாயமா? இன்னைக்கு நல்லா கவனிங்க. ஆண்டவர் உன்னால் முடியுன்றது தான் காரியத்தை உங்ககிட்ட என்ன பண்ணுறாரு. இன்னைக்கு மனுஷன் நான் வேணா ஏமாந்து போய் மடத்தனமாக 25 கிலோ அரிசி மூட்டையை தூக்கி என் பெண் பிள்ளைகிட்ட கொடுத்து தூக்க சொல்லலாம், அவளால் தூக்க முடியாது, அவள் கஷ்டப்படும். ஆனால் ஆண்டவர் என்றைக்குமே இப்படிப்பட்ட காரியத்தை என்ன பண்ண மாட்டார். உங்களால் தூக்க முடிஞ்ச பாரம், ஒரு கம்பெனியாக இருக்கட்டும், ஒரு வேலையாக இருக்கட்டும், எல்லாம் ஒன்னால் முடியும்னு நினச்சி தான் என்ன பண்ணுறாரு, கொடுக்குற. நம்ம என்ன தெரியுமா பண்ணுவோம், ஒரு அசிஸ்டண்ட் வச்சுக்குவோம். என்னது?
நமக்கு ஆண்டவர் ஒரு பொறுப்பை கொடுத்தாருன்னா அந்த பொறுப்பில் 100% நம்ம மட்டும்தான் இருக்கணுமே தவிர அந்த இடத்துல வேறு யாரும் என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. இன்றைக்கி தேவனுடைய மகிமையை எல்லாரும் இழந்து போகிறதுக்கான காரணம் என்னென்னா, ஒன்று அந்த இடத்துல உட்கார வைக்கும் போது தேவையில்லாத ஆலோசனை வேறு இடத்துல என்ன பண்ணுறோம், கேட்குறோம். இன்றைக்கி மனுஷனுடைய ஆலோசனையை நீங்கள் கேட்பீங்கன்னா குப்பையாகிடுவீங்கன்னா ஆயிடுவீங்க. இன்றைக்கி அநேக குடும்பங்கள் நாசமாய் போவதுக்கான காரணம் மனிதனுடைய ஆலோசனையை கேட்பதுனால. கவனிங்க, ஆண்டவர்கிட்டயே போய் சொல்கிறான், நீ தப்பு பண்ணிட்டீங்க. இதுக்கான அர்த்தம் இதான். ஆண்டவர்கிட்ட மோசே பேசுறது எப்படின்னா, நீ தப்பு பண்ணிட்ட, உனக்கு தெரியல, என்ன பண்ணிருக்கூடாது, நீ கூட்டிருக்கூடாது, கூட்டிருந்தாலும் ஒரு 10 பேர் எனக்கு கொடுத்துருக்கணும், 40 லட்சம் பேரை என் தலையில் என்ன பண்ணிருக்கூடாது. புரியுதா? நீங்கள் அநேக நேரம் உங்கள் பிரச்சனையில் நீங்கள் பேசுகிற வார்த்தை எதுவாக மாறுதுன்னா ஆண்டவரை குற்றப்படுத்துகிறதா மாறுது. நீங்கள் நல்லா கவனிங்க, நீங்கள் பெத்தெடுத்த பிள்ளைங்க உங்களை குறை சொல்லினே இருந்தால் அவங்க இருதயம் எப்படி வலிக்கும். நீங்கள் ரசிக்கப்பட்ட பிள்ளைங்க அதான் பண்ணுறாங்க, என் வாழ்க்கை சரியில்லாம போது இன்னாண்டரே பண்ணிட்டீங்க, என்ன செஞ்சிட்டீங்க, இது எதுவுமே சரியில்லை, இப்படி பண்ணியிருக்கலாம் அப்படி பண்ணியிருக்கலாம்னும் போது நீங்கள் யாருக்கு ஆலோசனை கொடுக்குறீங்கன்னா கர்த்தருக்கு என்ன பண்ணுறீங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. இப்போ நீங்கள் தான் கர்த்தர், நீங்கள் தான் முதலாளி, உங்கள் கீழே வேலை செய்கிறேன் எவனாச்சும் வந்து இது மாதிரி பேசினா மண்டையில் கொட்டி வேலையை விட்டு என்ன பண்ணுறீங்க, யாரா நீ என்னை எடுத்து பேச, வெளியே போனால் முதல்ல இப்படி தானே பேசுவீங்க. ஆனால் ஆண்டவர் மட்டும் என்ன பண்ண, இறக்கமாக பேசணும் உங்ககிட்ட, உங்கள் வாழ்க்கையில் இறக்கமாக காரியங்களை செய்யணும். பிரச்சனை வருதா, தயவுசெய்து அமைதியாக இருங்க. போராட்டம் வருதா, ஜெபம் பண்ணுங்க, துதிங்க. தேவையில்லாத வார்த்தைகளை என்ன பண்ணாதீங்க உங்கள் வாழ்க்கையில் விடாதீங்க. ஏன்னா மோசே தேவையில்லாத வார்த்தைகளை விட ஆரம்பிச்சிட்டான். படிங்கம்மா. அடியானுக்கு உபத்திரவம் வர பண்ணினது என்ன, உடைய கண்களில் எனக்கு கிருபை கிடையாத போனது என்ன, இவர்களுடைய பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்துக்கு நீ இவர்களை முளையும் என்கிற பாலகனை தகப்பன் சுமந்து கொண்டு போவது போல உன் மார்பிலே அணைத்து கொண்டு போய் என்று நீர் என்னோடு சொல்லும்படி இந்த ஜனங்களை எல்லாம் கற்பம் தரித்தது என்ன. நல்லா கவனிங்க, உலகத்தையே உண்டாக்கின கடவுள்கிட்ட ஆண்டவர் ஒரு மனுஷனுக்கு சரி சமோன்ற ஒரு இடத்த கொடுக்கும் போது அவன் எப்படி நடந்துக்கிறான் தெரியுதா? நம்மளும் ஆண்டவர் நம்மளை ரட்சிக்கப்படுத்தி அவரோட சபைக்குள்ளே அமர்த்தி உட்கார வச்சோன்னா இப்படிப்பட்ட வார்த்தைகளை தான் ஆண்டவர் நோக்கி என்ன பண்ணுறோம், புரியுதா? அவருக்கு முன்னாடி நிற்கும் போது ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தில் நிற்க கூட நான் பாத்திரம் வான் இல்லை மூஞ்ச திருப்பு நான் மனுஷன். இப்போ ஆண்டவரோட மூஞ்சை பார்த்து கேள்வி கேட்குறான், நீ பண்ணது எல்லாமே தப்பு, நானா இவங்களை கர்ப்பம் தெரிச்ச பார்த்தீங்களா? வேர்ட்ஸ் என்ன வார்த்தையை ஆண்டவருக்கு முன்னாடி யூஸ் பண்ணுறான்னு பாருங்க. இன்னைக்கு நம்மளும் இப்படிப்பட்ட வார்த்தையை நம்ம குடும்பத்துக்குள்ளே யூஸ் பண்ணிடுறோம், நம்ம ஜப நேரங்களை யூஸ் பண்ணிடுறோம். இன்றைக்கி நான் சொல்கிறேன், ஜபம் பண்ணும்போது மிக கவனமாக ஜபம் பண்ணேன். இன்றைக்கி நிறைய ஜபங்கள்லாம் நான் பார்க்குறேன், ஏதேதோ சொல்கிறான். ஆண்டவருக்கு முன்னாடி போய் நிற்கும் போது மிக கவனத்தோடு நிற்க வேண்டியது மிக மிக அவசியம். இன்றைக்கி சொல்கிறேன், எல்லாரும் சொல்லுவாங்க கண்மலையை வேகமாக கொம்பெடுத்து அடிச்சிட்டாரு யார், அதனால் என்ன பண்ணல. மோசேயோட வாழ்க்கையில் முதல் சாபம் இங்கே தான் ஆரம்பிச்சது, ஆண்டவர் எடுத்து பேசினது முதல் சாபம். இதனால தான் கானானுக்குள்ள அவர் என்ன பண்ணல, பிரவேசிக்கவே இல்லை. எல்லாம் நினைப்பாங்க கோலில் ஆரம்பிச்சது, கொம்புல ஆரம்பிக்கல, வாயில தான் என்ன பண்ணுச்சு ஆரம்பிச்சு. அநேக நேரம் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்க, நான் சொன்னல எல்லாத்தையும் நன்மையாய் முடிய பண்ணுவார். ஆனால் அந்த நன்மையை முடியாமல் யார் கெடுக்கிறது தெரியுமா? நம்ம வாய் தான் என்ன பண்ணுது. பிரச்சனை உன் வீட்டில் இருக்குதா, அந்த பிரச்சனையை ஆண்டவர் முடிச்சிடுவார் நன்மையா. ஆனால் இந்த வாய் இருக்குல்ல, நடுவில் இந்த கேப்பில் நம்ம பேசுகிற வாய் இருக்குல்ல, அது நன்மையாய் முடிய பண்ணாது. இன்னைக்கு சகலத்தையும் நன்மையாய் முடிக்கிற கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். ஆனால் அவங்க வாய் ஒழுங்காக இல்லைன்னா அதை அவரால் பண்ண முடியாது. இன்னைக்கு அவரை நித்தியத்துக்குள்ளே சேர்த்துக்கிட்டாரு, மோசேவை நித்தியத்துக்குள்ளே சேர்த்துட்டாரு. நான் அதை நான் இல்லைன்னு சொல்ல, ஆனால் இந்த பூமியில் வச்ச வாக்கு தத்தத்தை என்ன பண்ணிட்டாரு, இழந்து போயிட்டார். படிங்கம்மா. நீர் என்னோடு சொல்லும்படி இந்த ஜனங்களை எல்லாம் கற்பம் தரித்தேனோ, இவர்களை பெற்றது நானோ, இந்த ஜனங்கள் எல்லாரும் கொடுக்கிறதற்கு எனக்கு இறைச்சி எங்கே இருந்து வரும், எனக்கு இறைச்சி கொடு என்று என்னை பார்த்து அழுகிறார்களே, இந்த ஜனங்கள் எல்லாரையும் நான் ஒருவனாய் தாங்க கூடாது. நல்லா கவனிங்க, நான் ஒருவனாய் தாங்க கூடாது. எனக்கு இது மிஞ்சின பாரமாய் இருக்கிறது. எனக்கு என்னவா இருக்கு, மிஞ்சின பாரமா இருக்கு. படிங்க. உம்முடைய கண்களிலே எனக்கு கிருபை கிடைத்ததானால் இப்படி எனக்கு செய்யாமல் என் உபத்திரவத்தை நான் காணாதபடிக்கு இப்பொழுது என்னை கொன்று போடும் என்று வேண்டிக் கொண்டார். பிசாசு எதுக்காக வருவான்? பிசாசு எதுக்காக வருவான்? கொல்லவும். இப்போ மோசையோட வாழ்க்கையில் யார் இருக்கிறான்னு தெரிஞ்சுதா, புரிஞ்சுதா? தேவ மனுஷன் குச்சத்துக்குனா செங்கல் என்ன பண்ணுது, பிரிக்குது. ஆனால் மோசையோட வாயிலேருந்து வந்த வார்த்தைக்கான அர்த்தம் என்ன தெரியுமா? பிசாசு மொத்தமாக மோசைக்குள்ளே இருக்குது. நீங்கள் பைபிள் படிக்கும்போது எல்லாமே இருக்கா பாஷனை கேட்டால் இல்லை, பைபிளை முன்னாடி இருந்து பின்னாடி வரைக்கும் படித்தாதான் நமக்கு என்ன நடக்குதுன்னு என்ன பண்ண முடியும், புரியும். எதுனாவது மிஞ்சின பாரம் என் ஒருவனால என்ன பண்ண முடியாது, தாங்க முடியாது. ஆண்டவருக்கு தெரியாதா?
நான் உங்களை கேட்குறேன், உங்கள் குடும்பத்துக்குள்ளே உங்கள் கணவன் மனைவி உங்கள் பிள்ளைகள் பேர பிள்ளைகள்லாம் இப்படி வச்சவருக்கு உங்களால் முடியுமா முடியாதான்னு அவருக்கு தெரியுமா தெரியாது? தெரியும்ல. எதுக்கு வார்த்தைகளை விட்றீங்க? எவ்வளோ இடத்துக்கு போயிட்டாரா என்னை சாவடிச்சிருங்க ஆண்டவர், என்னது என் உயிரை எடுத்துருங்க, எனக்கு என்ன பண்ணுறது, என்னால் முடியல, நான் செத்து போயிடுறேன். பிசாசு ஒருத்தவங்க உங்கள் வாழ்க்கைக்குள்ளே உங்கள் வீட்டுக்குள்ளே வந்துருச்சுன்னா, இன்றைக்கி சொல்கிறேன், இங்கே அமர்ந்திருக்கிற யாராச்சும் ஒருத்தோட இருதயம் செத்து போயிடலான்னு தோணுச்சுன்னா இன்றைக்கி ஆண்டவர் உங்களோட தான் பேசுகிறேன். நான் ஓப்பனாக சொல்கிறேன், பிசாசு உங்கள் வாழ்க்கையில் ஆக்டிவாக இருக்கிறான். என்னவா இருக்கிறான்? என் வாழ்க்கை எனக்கு பிடிக்கல ஆண்டவர், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு, என்னால் தாங்கிக்க முடியல, நான் செத்துறேன் ஆண்டவரே, அப்படி நீங்கள் நினைக்கிற ஒரு நபராக இருப்பீங்கன்னா ஆண்டவர் உங்க கூட பேசி கொண்டு இருக்கிறார். பிசாசோட பிடியில் என்ன பண்ணுறீங்க? நிற்கிறீங்க. நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க தான், நீங்கள் அழைக்கப்பட்டவங்க தான், தெரிந்து கொள்ளப்பட்டவங்க தான். ஆனால் உங்களுக்குள்ளே யார் என்னவா இருக்கிறா? ஏன்? நல்லா யோசிச்சு பாருங்க. ஏன் ஒரு சின்ன பிரச்சனையை மோசே இவ்வளோ பெரிய பிரச்சனையை ஆக்கிறதுக்கான காரணம் யாத்திராகமம் 18வது அதிகாரம் 24வது வசனம். மோசே தன் மாமன் சொல் கேட்டு அவன் சொன்னபடியெல்லாம் செய்தான். யார் சொன்னபடியெல்லாம் செஞ்சான்? யார் மூலியமா அவர் அழைக்கப்பட்டார்? இந்த சபைக்குள்ளே அமர்ந்திருக்கிற நீங்கள் எல்லாருமே யார் இப்படி அழைக்கப்பட்டீங்க? ஜஸ்டின் பிரகாசம் தயவுசெய்து சொல்கிறாதீங்க, நான் நரகத்துக்கு என்ன பண்ணுறேன், போயிடுவேன். ஆண்டவர் தான் உங்களை பேர் சொல்லி என்ன பண்ணார், அழைச்சார். யாரோட சொல்ல கேட்கணும்? இன்றைக்கி அநேக உபதேசங்கள் அநேக சத்தியங்கள் நான் இங்கேருந்து பிரசங்கம் பண்ணாலும் சத்திய வாசனத்தின்படி அது கரெக்டாக இருக்க வேண்டியதான். நீங்கள் தான் என்ன பண்ணணும், அதை கவனித்து ஆராய்ந்து என்ன பண்ணணும், செவி கொடுத்து கேட்கணும். இன்னைக்கு மோசே மிகப்பெரிய ஒரு தெய்வத்தோடு, அதுவும் பிதா குமாரன் பரிசுத்தாவி என்கிற 3 பேரோடு அனுபவம் உள்ள ஒரு தேவ மனுஷன் யாரோட சொல்ல கேட்டான்? மாமனார் சொன்ன. மாமனார் நல்ல நச்சிக்கப்பட்ட மனுஷனானு கேட்டால் அதுவும் கிடையாது. இன்னைக்கு நல்லா கவனிங்க. 18வது வசனம் வாசிங்க. அதிலே 18. நீரும் உம்மோடு இருக்கிற ஜனங்களும் தொய்ந்து போவீர்கள். இது உமக்கு மிகவும் பாரமான காரியம். நல்லா கவனிங்க. இது மிகவும் ஆண்டவர் கிட்ட போய் அப்படியே சொன்னாரா, ஆண்டவரே இது எனக்கு பாரமான. நல்லா கவனிங்களா, பிசாசு வந்து வார்த்தையை மட்டும்தான் அவங்க வாழ்க்கையில் போட்டுட்டு போகும். அப்படியே ஆண்டோடைய வார்த்தையை அப்படியே பிடுங்கிட்டு அவனோட வார்த்தை எவ்வளோ சூப்பராக இருக்கும்னா அதை மோசே கேட்கும்போது அவ்வளோ இனிமையாக இருந்துச்சு. இன்றைக்கி அநேக நேரம் யாராச்சும் கிட்ட பிரச்சனைன்னு போய் நீங்கள் ஷேர் பண்ணும்போது நான் இன்றைக்கி சொல்கிறேன், அது உங்களை பெற்றெடுத்த தகப்பன் தாயாக இருக்கலாம், உங்கள் பாஸ்டராக இருக்கலாம், ஏன் உங்கள் அத்தை மாமாவாக இருக்கலாம், உங்கள் கணவனாக இருக்கலாம், உங்கள் மனைவியாக இருக்கலாம், அவங்க கூட பிறந்த சகோதரராக இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கலாம். போயிட்டு இது மாதிரி எனக்கு ஒரு கஷ்டம், என் குடும்பத்துக்குள்ள ஒரு கஷ்டம் நீங்கள் போய் சொல்லும் போது அந்த நபர் முதலாவது நீ திருந்துன்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்குள்ள என்ன இருக்குது? பரிசுத்த ஆவி இருக்கு. அவங்க பண்ணுறதுலாம் தப்பு, அதெல்லாம் நீ என்ன பண்ணு சொன்னாங்கன்னா என்ன இல்லை? பரிசுத்த ஆவி இல்லை. இன்னைக்கு நான் என் மனைவியை கல்யாணம் பண்ணதுக்கு காரணம் ஒரே ஒரு சின்ன வீடியோ, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு வீடியோ பேசினேன். அதில் வந்து நான் பேசும்போது தெளிவாக பேசினேன். யாராச்சும் வந்து தப்பு வந்து மற்றவங்கள பற்றி குறை சொல்கிறாங்கன்னா அவங்களோட குறையும் என்ன பண்ணுவாங்க? நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா நம்ம ஆளுங்க எப்போ வந்து சொன்னாலும் எதிர்க்கில் இருக்கிறவங்களோட குறையை மட்டும் என்ன பண்ணுவாங்க? இன்றைக்கி ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, அவனோட குறைய சொல்லாத, முதல்ல உன் குறைய எல்லாத்தையும் நீ சரி பண்ணு. இந்த குறையை நான் என்ன பண்ணுறேன்? உன் குறைய என்னால் என்ன பண்ண முடியாது. இன்றைக்கி இந்த காலை வேளையில் சபைக்குள்ளே அமர்ந்திருக்கிற உங்களுக்கு தேவனாகிய கர்த்தர் சொல்கிறது, உன் குறையை நீ முதல்ல சரி பண்ணிக்கோ, அவன் குறையை நானே என்ன பண்ணுறேன். இன்றைக்கி நம்ம என்ன தெரியுமா கேட்குறோம்? அவன் குறைய ஃபஸ்ட்டு சரி பண்ணுங்க, என்னை சுற்றி இருக்கிற குறைய எல்லாத்தையும் நீங்கள் சரி பண்ணுங்க. நான் என்ன பண்ணிடுறேன்? ஆண்டவர் ஒருத்தனை அழைச்சார்ன்றா அவன் என்ன பண்ணணும்? ரெட்டிஃபை ஆகணும். அவன் முதல்ல என்ன பண்ணணும்? சரியாகணும். இன்றைக்கி மோசேக்கு வந்து பாருங்கள், காதில் அவங்க மாமா சொல்கிறதுலாம் ரொம்ப இனிமையாயிருச்சு. ஆண்டவர் கேட்ட சத்தம் பிரசனம் எல்லாமே போயிட்டு ஒரு மனுஷன் சொன்ன வார்த்தையை கேட்டுக்கிட்டு அப்படியே ஆண்டவர்கிட்ட போய் நிற்கிறான். ஒரு 10 வருஷம், ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு 10 வருஷம் கேப் இருக்கும். மாமனார் பேசுனதுக்கும் இந்த சம்பவம் நடக்கிறதுக்கும் ஒரு 10 வருஷமாவது கேப் இருக்கும். நல்லா கவனிங்க. மோசேக்கே தெரியாது நான் ஆண்டவர்கிட்ட போய் பேசுகிற வார்த்தையெல்லாம் என் மாமனார் என் காதுக்குள்ளே கொளுத்தி விட்டது. என்னது நான் சொல்கிறது புரியுதா? உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டில் நிறைய பேர் உங்கள் வாழ்க்கையில் போட்டு விட்டுட்டு போயிடுவாங்க. நீங்கள் நினைக்கிறீங்க நானாக வெடிக்கிறேன், நானாக கத்துறேன், நானாக இது பண்ணுறேன். இல்லை, உங்களுக்கு உள்ளே வர கோவமே யாரோ ஒருத்தவங்க பற்ற வச்ச தீன்றது உங்களுக்கு என்ன பண்ணல தெரியல. உங்களை பற்ற வச்சு உங்களை நடத்துகிறவர் தேவனாகிய கர்த்தர்னு எப்போ உணர்றீங்களோ உங்கள் பிரச்சனைகள் மத்தியில், உங்கள் போராட்டங்கள் மத்தியில் அமைதியாக இருப்பீங்க, அழுவ மாட்டீங்க. அவரோட சமூகத்தில் போய் தான் அழுவீங்க. இன்றைக்கி தயவு செய்து மனுஷன் முன்னாடி மட்டும் அழுவாதீங்க. இந்த சபையில் நான் அடிக்கடி சொல்கிறது, ஆலோசனையில் மிக கவனமாக. 2வது காரியம், பிரச்சனையான நேரத்தில் டோன்ட் ஃபிக்ஸ் தி டைம். உங்கள் பிரச்சனைக்கு போராட்டத்துக்கு நேரத்தையும் காலத்தையும் என்ன பண்ணாதீங்க, குறிக்காதீங்க. எனக்கு இந்த 7 நாள் நடக்கணும், 7 மாதத்தில் நடக்கணும், 7 வருஷத்தில் நடக்கணும், எனக்கு இப்பயே நடக்கணும். என்னது? இந்த இடத்துக்குள்ளே ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் என்ன பண்ணாதீங்க, ஒரு காலம் வராதிங்க. 1 சாமுவேல் 13வது அதிகாரம்
8வது வசனம். சாமுவேலை குறித்த காலத்தின்படி ம் 7 நாள் மட்டும் காத்திருந்தான். ம் சாமுவேலோ கில்காலுக்கு வரவில்லை. ம் ஜனங்கள் அவனை விட்டு சிதறி போனார்கள். நல்லா கவனிங்க. இன்னைக்கு அநேக நேரம் உங்க வாழ்க்கையில ஜனங்கள் உங்களை விட்டு என்ன பண்ணுவாங்க? சிதறி போயிடுவாங்க. மனுஷங்க உங்களை விட்டு என்ன பண்ணுவாங்க? தூரம் போவாங்க. தூரம் போகும்போது பாவத்தை அவங்க செய்ய மாட்டாங்க, நீங்க என்ன பண்ணுவீங்க? செய்ய ஆரம்பிச்சிடுவாங்க. நான் முதல்ல சொன்ன நபர் மோசே, 2வது சொல்ற நபர் சவுல். அவனும் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், தேவனால் மிகப்பெரிய வாக்குத்தத்தத்தை பெற்றவன். இழந்து போயிட்டான். வெயிட் பண்றான் 7 நாள் வரைக்கும். என்ன பண்றான்? வெயிட் பண்றான். ஏன்னா நல்லா கவனிச்சு பாருங்க, தாவீதோட வாழ்க்கையில தாவீது சொல்றான், ஒரு சேனைக்குள்ள நான் என்ன பண்ணுவேன்? என் கூட எவனும் வர தேவையில்ல ஆண்டவரே, நான் தனியாலாம் பாய்வாங்க. முன்னாடி 40,000 பேர் இருந்தாலும் கத்தி எடுத்து நான் என்ன பண்ணுவேன்? உள்ள குதிப்பேன். சங்கீதம் 18:29. சும்மாரே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன். என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். நல்லா கவனிங்க. தாவீதோட இருதயம் ராஜாவா இருக்கும்போது, ஆண்டவரே என் பின்னாடி இருக்கிற அந்த 30 பேர், தாவீது ஒரு 30 பேர் வச்சிருந்தான். ராஜாவா இருக்கும்போது 30 பேரும் பலவான். ஆனா தாவீது சொல்லும் போது என்ன சொல்றான்? நான் இவங்களை நம்பியே இல்லை, நான் உண்மை மாத்திரம் தான் நம்பி இருக்கிறேன். மொத்த க்ரௌடு எனக்கு முன்னாடி எதிர்த்துனால நான் தனியா போவேன் ஆண்டவரே. ஏன்னா என் கூட வர தேவன் யாரு? பெரியவர். ஆனா அதே அபிஷேகம் பண்ணப்பட்ட சவுல் என்ன சொல்றான்? எல்லாரும் தூரம் ஓடுறாங்க ஆண்டவரே, நான் யுத்தத்துக்கு ரெடியா நிக்கிறேன். ஜனங்க என்ன பண்றாங்க? இன்னைக்கு நிறைய பேர் உங்க வாழ்க்கையை விட்டு போவாங்க, நிறைய பேர் உங்களை விட்டு கலைஞ்சு என்ன பண்ணுவாங்க? போவாங்க. அதெல்லாம் நீங்க பார்த்தீங்க, அதெல்லாம் நீங்க ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா மேலானவைகளை என்ன பண்ணுவீங்க? இழந்துருவீங்க. சவுலுக்கு ஜனங்க போனது மட்டும் பிரச்சனை இல்லை, குறித்த காலத்துல யார் வரலையா? இன்னைக்கு உங்க பிரச்சனையை ஆண்டர் இப்படிதான் ஹேண்டில் பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்க பாத்தீங்களா? அப்படி நீங்க எப்ப நினைக்கிறீங்களோ அப்ப ஆண்டர் வரவே மாட்டார். 10 வருஷம் ஆனாலும் சரி, 20 வருஷம் ஆனாலும் சரி, ஆண்டர் வரவே மாட்டார். நீங்க அமைதியா விட்டு ஆண்டவர் எனக்காக செய்வார்னு சொல்லிட்டு எல்லா நிர்வாணத்திலையும் நீங்க ஆண்டருக்காக நிப்பீங்கன்னா அவர் செய்வார். ஏன்னா அவர் செய்யறது அப்படி இருக்கும். இன்னைக்கு குறித்த காலத்துல யார் வரல? சாமுவேல் வரலன்னு சொல்லிட்டு அவருக்கு என்ன ஆயிடுச்சு? கோவம் வந்துச்சு. 11வது வசனம் வாசிக்குமா? நீ செய்தது என்ன என்று சாமுவேல் கேட்டதற்கு சவுல், ஜனங்கள் என்னை விட்டு சிதறி போகிறதையும் குறித்த நாட்களில் திட்டத்திலே நீர் வராததையும். நல்லா கவனிங்க. ஆண்டர்கிட்டயும் அநேக நேரம் இப்படிதான் பேசும். பிரச்சனையில நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டு, ஆண்டரே நீ குறித்த காலத்துல வரல, நீ குறித்த நேரத்துல ஒண்ணுமே எனக்கு செய்யல, அதான் நான் இந்த பாவத்தை என்ன பண்ணிட்டேன், இல்ல நான் செய்யாம இருந்திருப்பேன். என்னது இன்னைக்கு ஆண்டர்கிட்ட நம்ம கொடுக்குற எக்ஸ்கியூஸ்லாம் எப்படி கொடுக்குறோம்? நீ தப்பு பண்ணிட்ட ஆண்டவரே. என்னது ஆதாமையாவெல்லாம் அதான் பண்ணானுங்க. ஆண்டரே நீ கொடுத்த பொண்டாட்டி தான். என்னது இப்படிதான் நம்மளோட ஸ்டேட்மெண்ட்லாம் எப்படி தெரியுமா? நீ தான் தப்பு, நீ தான் என்ன முதல்ல நம்ம ஆண்டர்கிட்ட நான் சொன்னா, நீ எங்களை படைச்சது தான். என்னது நம்ம சொல்றதுலாம் எங்களை படைச்சது தான் தப்பு. அவர் பாவம் நம்மளை படைச்சிட்டு நாய்ப்படாத பாடு என்ன பண்றாரு? படுறாரு. அதுவும் நம்ம கேட்குற கொஸ்டின்லாம் மண்டை என்ன பண்ணுது அவருக்கு? காயும். எப்படிலாம் இப்படிலாம் யோசிக்கிறாங்க? நான் படைக்கும் போது இவனுக்கு இப்படிலாம் இல்லவே இல்லையா? அந்த அளவுக்கு ஆண்டவரே என்ன பண்றாங்க? ட்விஸ்ட் பண்ற அளவுக்கு நம்ம கேள்வி என்ன பண்றோம்? ஆண்டவரை பார்த்து கேட்குறோம். இன்னைக்கு பாருங்க, அந்த ஆதியாகமத்தில் தொடங்கினதுலேருந்து பைபிளை இப்போ முடிக்கிற வரைக்கும், இந்த 2026 உட்காந்துக்கிற வரைக்கும் நம்ம கேட்குற கேள்விலாம் பாருங்க, ஆண்டவர் தான் தப்பு பண்ணிட்டார். என்னது நம்ம எதுவுமே நம்ம பேசுகிற எல்லாமே பாருங்க, நம்ம பிள்ளைங்க பேசுறது கூட பாரு, ஆண்டவர் தான் ஏதோ தப்பு பண்ணிட்டாருமா. ஆனால் இந்த இடத்துல ஆண்டவர் சரியாக பண்ணி நம்ம ஆண்டவருக்கு ஆலோசனை கொடுக்குற இடத்துலேயே தான் நம்ம கடைசி வரைக்குமே போகிறோமே தவிர, ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்றதை என்ன பண்ணுறோம்? விட்டுறோம். 13வது வசனம் வாசிங்கம்மா. சாமுவேல் சவுலை பார்த்து, புத்தியீனமாய் செய்தி என்ன பண்ணீங்க? இன்னைக்கு யாரெல்லாம் உங்க வாழ்க்கை சரியில்லைன்னு ஆண்டவரை பிளேம் பண்றோமோ, ஆண்டவர் சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? புத்தியீனமாய் பேசி கொண்டு இருக்கிறீங்க. என்னது புத்தியீனமாய் செய்து கொண்டிருக்கிறீங்க? படிங்கம்மா. உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளைகளை கைக்கொள்ளாமல் போனீர். நான் என்ன சொல்றேன்னா, உங்க பிரச்சனைகள் மத்தியில முதலாவது நீங்க சரியா இருக்கிறீங்களான்னு பார்க்க வேண்டியதுதான் நமக்கு. ஆண்டோடைய வார்த்தை இப்படி நடந்துக்கிறோமா? ஒரு பிரச்சனையை நோக்கி வரும்போது அந்த பிரச்சனையை நான் எப்படி ஹேண்டில் பண்ணுறேன், நான் எப்படி பேசுகிறேன், நான் மூஞ்ச காட்டுறேனா இல்லை கோவப்படுறேனான்றது தான் ஆண்டு என்ன பண்ணுவார் பாப்பர். அதுதான் நான் சொன்னேன் ஆரம்பிக்கும் போதே, அமைதியாக இருக்கிற மனுஷங்க யார்? தப்பிச்சாங்க, பழிச்சுப்பாங்க. அந்த பிரச்சனைகள் மத்தியில், போராட்டங்கள் மத்தியில், வீட்டில் மரணமே நடந்திருக்கும், ஆனால் எதுவுமே இல்லாமல் அமைதியாக என்ன பண்ணுவாங்க? இருப்பாங்க. அந்த பதற ஆளுக்கு என்ன வந்துடும்? கெட்ட பேர் வந்துடும். அந்த ஓடி ஓடி செய்கிற ஆளுக்கு என்ன வந்துடும்? கெட்ட வந்துடும். ஆனால் அந்த ஒன்றுமே செய்யாமல் அந்த மூளையில் ஒரு சொந்தக்காரன் இருப்பான், கடைசியில் அவன் தான் யார்? நல்லவன்றோம். ஆனால் காலிலேருந்து வேர்வை சிந்த ஒருத்தன் உழைச்சிட்டு இருப்பான், அவனை பார்த்து அவன் அவன் வேஸ்ட்டு, வெளியே போடா, இப்படிப்பட்ட அவமானங்கள்லாம் நம்மளை நோக்கி என்ன பண்ணும்? வரும். இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு அமர்ந்துருக்கிறீங்க, நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கோங்க. மோசே கானானை இழந்து போயிட்டார். சவுல் ராஜ்ய பாரத்தை என்ன பண்ணிட்டாரு? இழந்துட்டார். இது எல்லாமே பிரச்சனையில் உண்டானது.
இன்னைக்கு அநேக நேரம் உங்கள் பிரச்சனைகளை நீங்கள் அநேகரை குற்றப்படுத்துகிற இடத்துல இந்த காலை வெளியில் உங்கள் இருதயம் இருக்குன்னா முதல்ல யோசிச்சு பாருங்கள், இந்த பிரச்சனைகள் மத்தியில் பொய் சொன்னது உண்டா? உங்களை நிதானிச்சு பாருங்கள். நான் சொல்கிறது சொல்லியிருப்பீங்களா? நான் சொல்கிறேன், பிசாசு உங்களை அதிகமாக நேசிக்கும். பிரச்சனைகள் மத்தியில் பாஸ்டர் நான் சும்மா லைட்டாக விளையாட்டாக ஒரு பொய் சொன்னேன் பாஸ்டர், என்னை நான் நல்லவன் காட்டிக்கிறதுக்காக நான் ஒரு சின்ன பொய் தான் சொன்னேன். யூ ஆர் அவுட். யார்? ஸ்தானத்தை இழந்துட்டீங்க. சில காரியத்தை மறைச்சிட்டேன் பாஸ்டர் சொல்லும் போது யூ ஆர் அவுட். பொய்யான அன்பை வெளிப்படுத்தினேன் பாஸ்டர், யூ ஆர் அவுட். என் மூஞ்ச லைட்டாக மாற்றிட்டேன் பாஸ்டர் கோவத்தில், யூ ஆர் அவுட். என் ஆக்ஷன்லாம் கொஞ்சம் கோவமாக இருந்துச்சு பாஸ்டர், யூ ஆர் அவுட். ஆண்டவர் ரட்சிக்கப்பட்ட நான் உங்களை அழைச்சேன்னா இது எதுவுமே உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடாதுன்றார். இதெல்லாம் யோசிச்சு பாருங்கள். இந்த காலை வெளியில் ஆண்டவர் நிச்சயமாக நான் நினைக்கிறேன் இது எனக்கே பேசுகிறார். சில நேரம் நான் நல்லவன் காட்டிக்கிறது, சில இடங்களில் பொய் சொல்வது. என்ன பாஸ்டர் நீங்களே வா? மனிதனுடைய இயல்பே அதான். அது ஆண்டவருக்கு பிடிக்காது. ஏன்னா என்ன சொன்னால் தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? சந்தோஷப்படுவீங்க. உங்களில் யாராச்சும் சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், பாஸ்டர் என்ன சொல்லிட்டாருன்னு. இன்றைக்கி அநேக நேரம் நம்ம வாழ்க்கையில் இப்படிப்பட்ட அனுபவத்துக்குள்ளே நம்ம போக போக நம்மளுடைய தீமையை நன்மையாய் மாற்றுகிற அந்த ஆசீர்வாதத்தை நம்ம என்ன பண்ணுறோம்? எவ்வளோ பிரச்சனை வருது, எவ்வளோ கஷ்டம் வருது, எவ்வளோ துக்கம் வருது, குடும்ப உறவுக்குள்ள அம்மா அப்பா அத்தை மாமா கணவன் மனைவி, உண்மையாக இருங்க. டோன்ட் ஹைட் எனிதிங். ஃபேமிலிக்குள்ளே எதுவுமே என்ன பண்ணாதீங்க, கூடாதுங்க. இதுதான் பிசாசு நம்ம வீட்டுக்குள்ளே வந்து அமர்றதுக்கான முக்கியமான பாதியாக இருக்குது. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் எவ்வளோ ரட்சிக்கப்பட்டீங்க, எவ்வளோ பைபிள் தெரியும், எவ்வளோ வசனம் தெரியும், இப்படிப்பட்ட அனுபவத்துக்குள்ளே நம்ம கடந்து வந்திருந்தாலும் பிசாசு இந்த இடத்துல தான் நம்மளை போய் பேச வச்சிடும். நான் இன்றைக்கி சொல்கிறேன், நீங்கள் பண்ண தப்பை நீங்கள் ஒத்துக்கும் போது குடும்பத்துக்குள்ளே ஐம் டாக்கிங் அபவுட், உங்களுடைய நாமும் மகிமை தான் படும். என்றைக்கும் என்ன பண்ணாது, அவமானமே படாது. என் வாழ்க்கையில் இப்போ ஒரு வாரத்தில் பார்க்குற ஒரு நபர் தப்பு பண்ணிட்டாங்க. அந்த தப்பை மறைக்க எத்தனை பொய் சொல்லி அந்த குடும்பமே கிட்டத்தட்ட ஒன்றுமே இல்லாத அளவுக்கு ஆயிடுச்சு. ஒரு சின்ன பொய் தான் திருப்பி சொல்லி ஒரு 2 வாரம் 3 வாரம் அந்த குடும்பம் கஷ்டம்லாம் பட்டு முடிச்ச பிறகு உண்மையை ஒத்துக்கினது. ஃபஸ்ட்டு நாளே உண்மையை ஒத்துக்கிட்டா எல்லாமே நான் இருக்கும், சால்வாக போயிருந்துடும். உடனே என்ன பிரச்சனை பாஸ்டர்லாம் என்ன பண்ணாதீங்க, உள்ளே வராதிங்க. 2 நாளாகமும் 26:4-5. அவன் தகப்பனாகிய அமத்சியா செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்து. இன்னைக்கு நிறைய நேரம் நம்ம அப்பா அம்மா செய்கிற மாதிரி அநேக நன்மையான காரியங்களை நம்ம என்ன பண்ணுறோம், செய்கிறோம். படிங்கம்மா. தேவனின் தரிசனங்களில் புத்திமானா இருந்த சகரியாவின் நாட்களிலே தேவனை தேட மனத்தினக்கு இருந்தான். அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார். நல்லா கவனிங்க, கர்த்தரை தேடின நாட்கள்ல கர்த்தர் அவனுக்கு என்ன பண்ணாரா, காரியங்களை. இன்னைக்கு நம்ம அநேக நேரம் ஆண்டவரை தேடின்னு தான் இருக்கிறோம். ஆனால் நான் இன்னைக்கு காலையில் எப்படி போதிக்கிறோனோ அது மாதிரி என்ன பண்ணோம், தேடணும். சபைக்குள்ளே வந்ததுனால ஆண்டவரை தேடுறதா ஆகாது. நம்மளுடைய வாழ்க்கையும் காரியங்களும் தேவனை தேடுகிறது போல் என்ன பண்ணணும், இருக்கணும். ஆனால் இந்த மனுஷன் பாருங்கள், 16 வயசுலேயே ராஜாவாகிறான். எப்பேற்பட்ட ஒரு ஆசீர்வாதம், எப்படிப்பட்ட காரியம். ஆண்டவரையும் நேசிக்கிற ஒரு மனுஷனாக இருக்கிறான், அவங்க அப்பா அம்மா மாதிரியே. ஆனால் 19ஆம் வசனம் வாசிங்கம்மா. கோபம் கொண்டான். அவன் தூப கலசத்தை தன் கையிலே பிடித்து ஆசாரியரோட கோபமாய் பேசுகிற போது ஆசாரியருக்கு முன்பாக கர்த்தருடைய ஆலயத்திலே தூப பீடத்தின் முன் இருக்கிற அவருடைய நெற்றியிலே குஷ்டரோகம் தோன்றிற்று. என்னது? ஆசாரிப்பு கூடாரத்தில் போயிட்டு தூப பீடம் காட்டாம நெத்தியில் என்ன பண்ணுச்சு, குஷ்டரோகம் வந்துச்சு. இதுக்கு தான் பாஸ்டர் எல்லாரையும் வசி பண்ண சொல்றீங்க. தயவுசெய்து அதுக்கும் இதுக்குன்னா இல்லை, சம்மந்தமே இல்லை. நீங்கள் எது அந்த மாதிரிலாம் எதுவுமே என்ன பண்ணாது, நடக்காது. ஏன்னா பிரமாணத்தின்படி ஒரு ராஜா என்ன பண்ணக்கூடாது, உள்ளே போகக்கூடாது. இன்றைக்கி அநேகருக்கு ஒரு கேள்வி வரும், பாஸ்டர் தாவீது மட்டும் போனார், என்னது தாவீது மட்டும் போனார், இவர் போனதில் என்ன தப்பு? இன்றைக்கி செயல் மிக மிக முக்கியம்னு எல்லாம் நினைக்கிறாங்க. ஆனால் செயல் முக்கியம் இல்லை, இருதயம் மிக மிக முக்கியம். இன்றைக்கி தேவனை ஆராதிக்கிற இடத்துக்கு நம்ம வரும்போது எவ்வளோ அழகாக பாட்டு போடணும், எவ்வளோ சூப்பராக ப்ளசண்ட்டாக கொண்டுன்னு போனோம்லாம் தேவனுக்கு பிடிக்காது. மனுஷனுக்கு வேணால் என்ன பண்ணும், பிடிக்கும். இன்றைக்கி ஆராதனை நல்லா இருந்துச்சு பாஸ்டர், இன்றைக்கி ஆராதனை நல்லா இருந்துச்சு சிஸ்டர் நம்ம சொல்லுவோம். ஆனால் இருதயம் ஒழுங்காக இருந்தால் மாத்திரம்தான் தேவனுக்கு என்ன பண்ணும், பிடிக்கும். அந்த குழந்தை அப்பா அம்மானு கூப்பிடுற அந்த மழலைத்தன்மை தான் தகப்பன் தாய்க்கு என்ன பண்ணும், பிடிக்கும். இந்த சபையிலே நான் அதான் சொல்கிறேன், இருதயம் மிக மிக
முக்கியம். நான் 2 நாளாகமும் 26:16 இந்த சேனையில் உள்ள அவன் பலப்பட்ட போது தனக்கு கேடுண்டாகும் மட்டும் அவனுடைய மனம் மேட்டிமையாகி. யாருக்கு கேடு உண்டாகிறதுக்கு? அவனுக்கு கேடு உண்டாகிறதுக்கு அவனுடைய இருதயமே என்ன ஆகுதான்? மன மேட்டிமை உண்டாகுது. இன்னைக்கு நல்லா கவனிங்க, ஆண்டரோட நடக்கிறவங்களுக்கு தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை. ஆண்டவரை நல்லா தெரிஞ்சவங்களுக்கு தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை. ஆண்டரோட பேசுகிறவங்களுக்கு தான் என்ன பண்ணுறது பிரச்சனை. இன்றைக்கி அநேக நேரம் நம்ம ஆவிக்குரிய நபரை நம்புகிறோம். நான் ஏன் யாரையும் நம்பாதீங்க, பைபிள் நம்புகிறான், அந்த மனுஷன் எப்போ விழுந்திருப்பானே நமக்கு என்ன பண்ணாது தெரியாது. இதுதான் பிரச்சனை. இன்றைக்கி உங்கள் மம்மி டேடி உங்கள் சுற்றி கணவன், என் கணவன் நல்லா ஆராதிக்கிற ஒரு நபர், என் மனைவி நல்ல நீங்கள் பைபிள் படித்து உங்களோட ஆத்மாவை என்ன பண்ணணும்? பாதுகாத்து கொள்ள வேண்டியது அவசியம். என் வீட்டுக்கார் நல்லா ஜெபிக்கிறார், அவர் எது சொன்னாலும் கரெக்டாக இருக்குன்ற ஃப்ளோவில் ஓடினீங்கன்னா வாழ்க்கை என்னது? கொஸ்டின் மார்க். நான் ஏன் சொல்கிறேன்னா, மனமேட்டிமை ஒரு மனுஷனுக்குள்ளே எப்போ வருதுன்னு யாராலையுமே என்ன பண்ண முடியாது, சொல்லவே முடியாது. நேற்று கூட ஆண்டவர்கிட்ட பேசிட்டு வந்திருப்பார், ஆனால் அடுத்த நாள். இன்னைக்கு சபை நல்லா புரிந்து கொள்ளுங்க. இன்னைக்கு நம்மளுடைய ஆராதனை செயல்களில் இருந்துச்சுன்னா அது நம்மளை விழப்பண்ணும். நம்மளுடைய ஆராதனை இருதயத்திலிருந்து உண்டாகும்னா அதை நம்மளை பிரகாசிக்க செய்யும். நம்மளுடைய ஆராதனை இருதயத்திலிருந்து உண்டாகும் போது ஒரு பிரகாசத்தை என்ன பண்ணும்? உண்டு பண்ணும். இந்த காலையில் கூட நான் பார்த்த இந்த ஆராதனை நல்ல நேரம் எல்லாரும் மிஸ் பண்ணிட்டீங்க. ஒரு 2-3 பேர் தான் அந்த ஆராதனை என்ன பண்ணாங்க, பார்த்தாங்க. பார்க்கும்போது எப்படி இருந்திருக்கும்? ரொம்ப டல்லாக இருந்துருச்சா, இன்னைக்கு சண்டே இது மாதிரி போகுது. ஆனால் இன்னைக்கு சொல்கிற அது உண்மை உள்ள ஒரு ஆராதனை. அது தகப்பனா என்னால் விசுவாசிக்க முடியுது. ஏன்னா இது வரைக்கும் அசைக்க முடியாத ஒரு நபரை நான் அசைச்சு முன்னாடி நிற்க வச்சுட்டேன். ஏன்னா என்னால் இன்னைக்கு செம ஹாப்பி. நான் ரியலாகவே சொல்கிறேன், நான் ரொம்ப சந்தோஷம். லூக்கா 10:27 இது ரொம்ப மிக முக்கியமான வசனம். அவன் பிரதியுத்தரமாக, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு பலத்தோடும், உன் முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறரிடத்தில் அன்பு கூர்வாயாக என்று எழுதியிருக்கிறது என்றார். நல்லா கவனிங்க. நீங்கள் எப்படி ஆண்டவரை நேசிக்கிறீங்களோ, எப்படி உங்களை நேசிக்கிறீங்களோ, எப்படி மற்றவங்களை நேசிக்கிறீங்களோ, அதுதான் உண்மையான ஆராதனை என்பது. இந்த இடத்துல நின்று நான் பாடுகிற பாடலாய் ஆகாது. உங்கள் வாழ்க்கையில் பிறரை நேசிக்கக்கூடியது, பிறரையும் சரிசமமாய் பார்க்கக்கூடியது மிக மிக அவசியம். இன்னைக்கு சபைக்குள்ளே இருப்பீங்கன்னா ஏற்றத்தாழ்வு இல்லாமல் நீங்கள் எல்லாரையும் பார்க்கணும். என்ன பார்க்கணும்? ஏற்றத்தாழ்வு இல்லாமல். இந்த சபையில் எல்லா பீப்புளும் உள்ளே இருக்கிறாங்க. நீங்கள் நீட் டு லவ் ஈச் அண்ட் எவ்ரி ஒன். உங்களுடைய செயல் ஒருத்தனை கூட என்ன பண்ணக்கூடாது, காயப்படுத்திடக்கூடாது. இன்றைக்கி நான் சொல்கிறேன், நீங்கள் சபையில் அமர்ந்திருக்கிறீங்க, ஒரு சின்ன காரியம் நடக்குதுன்னா அவங்களுக்கு என்ன தேவைன்றதையும் நீங்கள் என்ன பண்ணணும், புரிந்து அதன்படி என்ன பண்ணணும், சபைக்கு எந்த பாதகமும் இல்லாமல் அதை செய்ய தான் ஆண்டவர் உங்களை என்ன பண்ணுறாரு, சபைக்குள்ளே அமர்ந்திருக்கிறார். அது ஒரு நடக்கட்டும், இது ஒன்று நடக்கட்டும்னு சொல்லிட்டு என்ன பண்ணாதீங்க, நீங்கள் பாட்னு இருக்காதீங்க. நான் சில இடத்த நான் டச் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன், ஆனால் இந்த இடம் அதுக்கான இடம் இல்லை, நான் விட்றேன். எனிதிங் த கிறிஸ்டின் எத்திக்ஸ்ன்னுவாங்க. ஏன்னா கொஸ்டின்ஸ் நிறையா இருக்குது சபைக்குள்ளே. இது எப்படி பாஸ்டர், அது எப்படி பாஸ்டர்னு. அப்படிப்பட்ட காரியங்களில் ஐ நீட் டு ரியலி டாக் அபவுட் கேஸ்டிசம். நீங்கள் தப்பாக நினச்சாலும் நினச்சிட்டு போங்க, அதை பற்றி நான் நிச்சயமாக சபையில் ஒரு நாள் நிச்சயமாக நான் போதிப்பேன். ஏன்னா இதை நீங்கள் சபைக்குள்ளே அமர்ந்திருக்கிறீங்க, அதை குறித்து தெளிவான ஒரு காரியம் நமக்கு உண்டு. அதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். ஆனால் தான் நித்திய ஜீவனுக்குள்ளே நம்மளால் என்ன பண்ண முடியும், போக முடியும். ஏன்னா பிறரை நேசிக்கணும்னு ஆண்டவர் சொல்கிறார். ஏன்னா அந்த ஒரு இடம் இன்னும் த இந்தியன் கிறிஸ்டியன் சொசைட்டி ஸ்ட்ரகிளிங். இன்னும் இந்திய திருச்சபைகள் இன்னும் அந்த ஒரு இடத்துல என்ன பண்ணுறாங்க, ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. ஒரு தம்பி என்னை கேட்குறான், பாஸ்டரோட ப்ரொஃபைல்லே கீழே எனக்கு இதுதான் வேணும்னு சொல்லிட்டு பாஸ்டர் என்ன பண்ணுறாரு, அவர் பொண்ணுக்கு கேட்குறாரு. அப்புறம் சபையில் அவர் பிரசங்கம் பண்ணும்போது அது கிடையாதுன்னு பிரசங்கம் பண்ணுறாரு. அதில் என்ன இருக்குது? இன்றைக்கி இப்படிப்பட்ட கேள்விகள் உங்களுக்குள்ளே இருக்குன்னா, நான் கிறிஸ்டியன் எத்திக்ஸ் நான் டீச் பண்ணேன்னா நான் என்ன பண்ணுறேன், உங்களுக்கு நிச்சயமாக நான் சொல்லித்தரேன். ஏன்னா இதை சபை என்ன பண்ணணும், தெரிஞ்சு கொள்ளணும். பாஸ்டர் அபார்ட் பண்ணலாமா? என்னது சொல்லுங்கள், அபார்ட் பண்ணலாமா? நான் சும்மா ஒரு கேள்வி கேட்குறேன், சொல்லுங்கள். அபார்ட் பண்ணலாமா, பண்ணக்கூடாது? வேதத்தின் அடிப்படையில் அபார்ட் பண்ணலாமா, பண்ணக்கூடாது? இப்படி கேட்கும்போது எல்லாருமே ஆன்சர் என்ன சொல்கிறீங்க, நோன்னு சொல்கிறீங்க. இன்னும் ஒரு ஸ்டெப் நான் மேலே போய் சொல்கிறேன். ஒரு பெண்ணை ஒரு ஆண் கற்பழிச்சிட்டா, அந்த பெண் குழந்தையோட நிற்கிது, அந்த பொண்ணை அபார்ட் பண்ணலாமா, பண்ணக்கூடாது? ஏன்னா கிறிஸ்டியன் எத்திக்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு சர்ச்சஸில் கிறிஸ்டியானிட்டியை குறித்ததான தெளிவான ஒரு இதாக பண்ணணும், ஒரு அனுபவம் வேணும். சும்மா உட்காந்துன்னு இது பண்ணக்கூடாது, லவ் பண்ணக்கூடாது, இது வாய்ப்பே இல்லை. இன்னும் அந்த பேசிக் அடிப்படையிலேயே உங்கள் சபைக்குள்ளே நீங்கள் அமர்ந்து கொண்டு இருப்பீங்கன்னா உங்கள் பிள்ளைகளே சத்திய வசனத்துக்குள்ளே உங்களால் நிச்சயமாக என்ன பண்ண முடியாது,
நடத்த முடியாது. அவங்க கேட்குற கேள்விலாம் அடுத்து இப்படி தான் கேட்பாங்க. இப்படி ஒரு பொண்ணை ஒருத்தன் ரேப் பண்ணிட்டான், அந்த பொண்ணு வந்து வயிற்றில் குழந்தை நிற்குது, அபார்ட் பண்ணலாமா, அவளுக்கு ஃப்யூச்சருக்கு என்ன பண்ணுவீங்க? சத்திய வசனம் சொல்லுது அபார்ட். அந்த குழந்தைகளை யார் பார்த்துப்பா? இல்லை அந்த பெண் பிள்ளை யார் பார்த்துப்பா? ஒரு பெண்ணுக்கு ஒரு சின்ன குறை இருந்தாலே என்ன பண்ண மாட்டாங்க? கல்யாணம் பண்ண மாட்டாங்க. குழந்தையோட ஒரு பொண்ணு வந்து என்ன பண்ணுவாங்க? அப்பேற்பட்ட யோசேப்பே என்ன பண்ணார்? தள்ளி உள்ளான்னு என்ன பண்ணாரா? அண்ணாதான் இருந்தார். ரெண்டாவது காரியம், நான் எத்திக்ஸ் நாங்கள் நிச்சயமாக பேசல. நான் கேஷ் சிஸ்டத்தை பற்றி நான் பேசுகிறேன், தயவுசெய்து யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. நான் பேச வேண்டியது ஒரு சபைக்கு அது மிக மிக அவசியம். இந்த நாட்களில் அதை நான் சந்தித்தேன், என்னை நோக்கி வந்துச்சு. நான் அது ஏன் சொல்கிறேன்னா, அடுத்த வாட்டி நீங்கள் யாரும் என்னை நோக்கி அதை நீங்கள் கேட்கக்கூடாதுன்னு தான் நான் என்ன பண்ணுறேன், நான் உங்களுக்கு போதிக்கிறேன். ஏன்னா அவங்க பிள்ளைகளுக்கும் நீங்கள் அதை சொல்லிக் கொடுக்க வேண்டியது அவசியம். ஏன்னா நம்ம எல்லாரும் இந்த ஃபைனல் டே நித்திய ஜீவனுக்கு போகணும். தேவனாகிய கர்த்தர் ஆதாமை ஏவாளை உண்டாக்கினார்னு விசுவாசிக்கிற இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம்? இருக்கிறோம். நம்மளுடைய தகப்பன் தாய் இயேசு கிறிஸ்து மாத்திரம் இல்லை, ஆதாமும் ஏவாளும் தான். நடுவில் யாருமே கிடையாதுன்றத சபை மிக தெளிவான ஒரு இடத்துல என்ன பண்ணணும்? நீ இருக்கணும். யாத்திராகமும் 14வது அதிகாரம் 10வது வசனம். பார்வோன் சமீபத்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார். நல்லா கவனிங்க, பார்வோனுடைய சேனை இஸ்ரவேலை தொடர்ந்து வரும்போது, இந்த உங்க வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும்போது நீங்க முதல்ல பயப்படுறீங்க, ரெண்டாவது ஆண்டவரை நோக்கி என்ன பண்றீங்க? கூப்பிடுறீங்க. இது வரைக்கும் ரைட். ஆனா அடுத்த வசனம் வாசிங்கம்மா. அன்றியும் அவர்கள் மோசேயை நோக்கி, எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்றா வனாந்தரத்திலே சாகும்படிக்கு எங்களை கொண்டு வந்தீர். கவனிச்சிங்களா? மரணம் வந்துச்சா? மொத்த கூப்பலம் என்ன சொல்றாங்க? என்னை சாவறதுக்காக கூட்டின்னு வந்தீங்க. நான் இன்னைக்கு சொல்றேன், எப்பெல்லாம் உங்க வாயில சாவு சம்பந்தப்பட்டதா, குடும்பத்துல சாவுன்ற வார்த்தைகள் வருதோ, பிசாசு உங்களுக்குள்ள என்ன பண்ணிட்டான்? வந்துட்டான்றதை முதல்ல புரிஞ்சுக்கோ. ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மொத்த இஸ்ரவேல் ஜனமும், நல்லா கவனிங்க, மொத்த பேரும் கோரஸா சொல்றான், எங்களை சாவா என்ன பண்ணீங்க? ஆண்டவர் முன்னாடி சொல்லக்கூடாத ஒரு வார்த்தை இந்த ஒரு வார்த்தை. மொத்த பேரையும் உள்ள அனுப்பல. நான் சொல்றது புரியுதா? மொத்த பேரையும் கானானுக்குள்ள அனுப்பவே இல்லை. அவரை மாதிரி மோசமான ஒரு தெய்வம் யாருமே கிடையவே கிடையாது. மன்னிக்கவே மாட்டார். எல்லாரும் மன்னிக்கிறவராக தான் அவரை மட்டும் பார்க்குறாங்க. அவர் எப்படி மன்னிப்பார்ன்றது எனக்கு மட்டும்தான் என்ன பண்ணும் தெரியும். உங்கள் வாழ்க்கையிலே அவர் எப்படி மன்னிப்பார்னு உங்களுக்கு மட்டும்தான் என்ன பண்ணும் தெரியும். படிங்கம்மா. நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதினால் எங்களுக்கு இப்படி செய்தது என்ன? நாங்கள் எகிப்திலே இருக்கும் போது நாங்கள் எகிப்தியருக்கு வேலை செய்ய எங்களை சும்மா விட்டுவிடும் என்று சொன்னோம். எப்பயுமே பிசாசு உள்ள வந்த உடனே என்ன சொல்லணும்னா, நான் ரைட்டு, நீ என்ன பண்ணிட்ட? நல்லா கவனிங்களா, பைபிளில் எல்லா இடத்துலையும் படிங்க, எல்லா இடத்துலையும் அப்படி தான் சொல்லுது. ஆண்டவரை பார்த்தே என்ன சொல்கிறாங்க? என்னை சும்மா என்னை ஏன் கூட்டின்னு வந்தேன்னு கேட்குறாங்க. இன்றைக்கி நம்மளும் இந்த மாதிரி பிரச்சனைகள் போராட்டம் பண்ணும்போது இப்படிப்பட்ட வார்த்தைகள், இப்படிப்பட்ட செயல்பாடுகளை தான் நம்ம என்ன பண்ணுறோம்? பேசுகிறோம். ஏன்னா பிரச்சனை அவ்வளோ பெருசாக இருக்குது. அது பிரச்சனை அவ்வளோ பெருசாக இருக்குது. வாசிங்கம்மா. நாங்கள் வனாந்தரத்திலே சாகிறதை பார்க்கிறோம், எகிப்தியருக்கு வேலை செய்கிறது எங்களுக்கு நலமாய் இருக்குமே என்றார். நல்லா கவனிங்க, நான் போய் அந்த அடிமைத்தனத்திலே நான் என்ன பண்ணுறேன்? கஷ்டப்படுறேன். எனக்கு இங்கே இந்த சாவு தயவு செய்து உங்கள் வாயிலேருந்து வரவே கூடாது. ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் நீங்கள் சும்மா உட்காந்து படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது, என் வாழ்க்கை ரொம்ப கஷ்டமாக செத்துடலாமா, என்ன வாழ்க்கை, தயவு செய்து என்ன பண்ணாதீங்க, யோசிக்காதீங்க. யாத்திராகமும் 14வது அதிகாரம் 13 14. பயப்படாதிருங்கள். நல்லா கவனிங்க, இன்னைக்கு நின்று உங்களுடைய ரட்சிப்பை என்ன பண்ணுங்க? இந்த சபையில் அமர்ந்திருக்கிறவங்க எல்லாருக்கும் நான் சொல்கிறேன், ஆண்டர் உங்களுக்கு சொல்கிறாருன்னு கூட என்ன பண்ணுங்க? நின்று பொறுமையாக பாருங்க. ஆண்டர் கேம் என்ன பண்ணுவார்? விளையாடுவார். வாயை மட்டும் தயவு செய்து தேவையில்லாமல் என்ன பண்ணாதீங்க, திறக்காதீங்க. படிங்க முதல்ல. என்னைக்கு என்ன பண்ண மாட்டேன்? இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் சில பிரச்சனைகளை வச்சு கவலைப்படுறீங்களா, அழுது கொண்டு இருக்கிறீங்களா? அந்த வாழ்க்கையில் நீங்கள் திருப்பி அதை என்ன பண்ண மாட்டீங்க, பார்க்கவே மாட்டீங்க. விசுவாசத்தோடு என்ன பண்ணுங்க? ஜபம் பண்ணுங்க. விசுவாசத்தோட ஆராதனை இருங்க. ஏன்னா சும்மா இருங்கன்றதுக்கான அர்த்தம் சும்மா வாயை மூடிக்கிட்டு அமைதியாக இருங்கன்னு அர்த்தம். எரிகோ கோட்டையை சுற்றி வரும்போது யோசுவா கிட்ட ஆண்டவர் சொன்னது ஞாபகம் இருக்கா? இந்த ஜனத்தோட வாயை மட்டும் தயவு செய்து மூடு, நான் அற்புதத்தை என்ன பண்ணுறேன். ஏன்னா இவனுங்க வாயை தந்தா நானே கடவுளாக இருந்தாலும் என்னால் என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. 7 நாள் சும்மா வச்சு சுற்றினார். என்னது? எல்லாம் வாலிபர்கள். நீங்கள் நிறைய பேர் நான் சொல்லும் போது அதான் சொல்லுவேன், அவனுங்க எரிகோ கோட்டைக்கெல்லாம் பயப்படவே இல்லை. ஆண்டவருக்கெல்லாம் அவங்க எதிர்பார்க்கவே இல்லை. விட்டாலே அடிச்சு நொறுக்கிட்டு இருப்பானுங்க உள்ளே போந்து.
ஆனால் யோசுவா சும்மா என்ன பண்ணாரு, சுத்த விட்டு அந்த எரிகோ கிட்ட விழும் போது அந்த நியூ ஜென்ரேஷனுக்கு ஆண்டவர் காட்டுறாரு, ஓம் பலத்தினால அல்ல தேவனுடைய ஆவியினால எல்லாம் ஆகுன்றத அடுத்த தலைமுறைக்கு காட்டுறாரு. இன்னைக்கு நீங்கள் ரட்சிக்கப்பட்டு உங்கள் பிள்ளைகளை வழிநடத்தி கொண்டு வரீங்கன்னா அவங்ககிட்ட சொல்லுங்கள், ஓம் பலத்தினால இல்லை அவருடைய ஆவினால மாத்திரம்தான் காரியங்கள் என்ன பண்ணணும் வாய்க்க முடியும். இன்னைக்கு என்னால் அநேக காரியத்தை என் பிள்ளைக்கு வாங்கி கொடுத்துட முடியும். ஆனால் அவளுக்கு நான் போதிக்க வேண்டியது ஜெபம் பண்ணு, ஆண்டோட சமூகத்தில் என்ன பண்ணு, முழங்கால் போடு, நல்ல தகப்பனா என்ன பண்ணும் சொல்லித்தர வேண்டிய இடத்துல நிற்கிறேன். மோசேவும் அப்படிப்பட்ட இடத்துல தான் நிற்கிறாரு. இன்னைக்கு எல்லாரும் இந்த இடம் படிக்கும் போது ஒரு விஷயத்தை எல்லாருமே புரிஞ்சுக்கல. பார்வோனோட சேனை வருது, மக்கள்லாம் வந்து கத்துறாங்க. மோசே வந்து என்ன சொல்றாரு, தைரியமா பேசுறாரு. இந்த பிரச்சனை எங்க ஸ்டார்ட் ஆச்சுன்னு யாருக்காச்சும் தெரியுமா? 14வது அதிகாரம் 2வது வசனம். நீங்கள் திரும்பி பித்தோலுக்கும் சமுத்திரத்துக்கும் நடுவே பாகால் செப்போனுக்கு முன்பாக இருக்கிற ஈரோத் பள்ளத்தாக்கின் முன்னணியிலே பாலியம் இறங்க வேண்டும் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. நல்லா கவனிங்க, மோசே கிட்ட ஆண்டவர் பேசுற ஒரு 40 லட்சம் ஜனங்களை மோசே பின்னாடி வச்சு வழி நடத்தின்னு இருக்கிறார். ஒரு திசை நோக்கி போய் கொண்டிருக்கிறார். எதை நோக்கி போறாருன்னா கானானை நோக்கி போய் கொண்டிருக்கிறார். நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த இடத்துல மோசே எப்படிப்பட்டவர்ன்றத நீங்க புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு ஆண்டவர் தேவ பிரசனம் வந்து இறங்கி சொல்லுது, யூட்டான் எடு, என்ன பண்ணு, யூட்டான் எடுத்து இந்த பக்கமாக போ, அந்த செங்கடலாண்ட போய் என்ன பண்ணு, பாலம் இரு. ஆனால் இப்படி திரும்பி வந்தா டெட் எண்டுன்னு யாருக்கு தெரியும்? மோசேக்கு தெரியும். அடிமைத்தனத்துலேருந்து வந்த எவனும் வெளி உலகத்தை என்ன பண்ணதில்லை, பார்த்ததில்லை. ஆனால் மோசேக்கு தெரியும், இவ்வளோ பெரிய திருப்பி எட்டுன்னு போய் அங்கே போனால் டெட் எண்டுன்னு ஒரு வார்த்தை கூட ஆண்டவர் கேட்கல. ஏன்னா மோசே கடந்து வரும்போது அப்படி தான் கடந்து வந்தான். இன்னைக்கு இவங்களுக்கு எல்லாம் இங்கே தான் பையன் ஸ்டார்ட் ஆச்சு. டெட் எண்டில் வந்து நின்று தான் என்ன ஆயிடுச்சு, சேனை வருது அது வருதுன்னு. ஆனால் மோசேக்கு அங்கே திரும்பும் போதே தெரியுது டெட் எண்ட் ஆச்சு. என்னது ஆண்டவரே டெட் எண்டு போகலாமான்னு என்ன பண்ணல, என் ஆண்டவர் அங்கே ஏதோ எனக்கு என்ன பண்ணுவார், சம்பவத்தை நிச்சயமாக செய்வார்னு விசுவாசத்தோட போனான். அங்கே போய் இவங்க புலம்பும் போது கூட அவன் நினச்சான், டேய் எனக்கு 1 மாதத்துக்கு முன்னாடியே தெரியும்டா இது டெட் எண்டு. என்னது 1 மாதத்துக்கு முன்னாடி எனக்கு என்னது தெரியும். சரி, இன்றைக்கி சபைக்குள்ளே இருக்கிறீங்க, ரட்சிக்கப்பட்டு இருக்கிறீங்கன்னா நீங்கள் போய் டெட் எண்டை பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்லுங்கள், எனக்கு முன்னாடியே தெரியும். என்னது என் ஆண்டு காரியங்களை என்ன பண்ணுவார், வாய்க்க போனார். ஒன்றுமே இல்லாததுலேருந்து துவக்கத்தை உண்டு பண்ணுகிறது தான் தேவனாகிய கர்த்தர். இன்னைக்கு சபை எப்படி இருக்குன்னா டெட் எண்டே இருக்கக்கூடாது. அதுவும் டெட் எண்டுன்னு தெரிஞ்சால் அந்த பக்கமே நம்ம என்ன பண்ணுறதில்ல, ஆண்டவரே கை பிடிச்சதாலும் உதறி தள்ளிட்டு இந்த பக்கம் என்ன பண்ணுறது, ஓடி ஆடுது. ஆனால் மோசையோட வாழ்க்கையை யோசிச்சு பாருங்க, 40 லட்சம் ஜனம் மெரிச்சே சாவடிச்சிருவாங்க ஏதாச்சும் தப்பு பண்ணால், புரியுதா, மெரிச்சே சாவடிச்சிருவாங்க. ஆனால் ஆண்டவரை நம்பி 40 லட்சம் ஜனங்களை திருப்பி இட்டுன்னு வரான். 40 லட்சம் ஜனங்களும் கோரஸில் கத்துறாங்க, என்ன பண்ணிட்டீங்க இஸ்ரவேலில் இது பண்ணாது. வாயிலேருந்து வார்த்தை ஆண்டர்கிட்டயே பேசலை, சும்மா இருங்க, இந்த எகிப்தியரை நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்க, திருப்பி பார்க்க மாட்டீங்க. இது எதுவுமே நல்லா கவனிங்க, பைபிள் படிக்கும்போது ஆண்டவர் இன்னும் சொல்லவே இல்லை. இப்படிப்பட்ட விசுவாசம் நமக்கு வேணும். இதை விட மிகப்பெரிய விசுவாசம் நமக்கு தேவை. நான் சபைக்கு நான் அதை தான் போதிக்கிறேன். ஏன்னா மோசேவே விழுந்துட்டார். நான் தான் உங்களுக்கு சொல்கிறேன், இப்படிப்பட்ட விசுவாசத்தில் இந்த மனுஷனே பிசாசு அழகாக தள்ளிட்டான். நீங்களும் நாளை ஏமாத்துறோம். நான் இன்றைக்கி சொல்கிற அனுதினமும் குடும்பத்தோடு சேர்ந்து ஜெபம் பண்ணுங்கள், வேதத்தை உங்கள் பிள்ளைங்களுக்கு போதிங்க, யோசிங்க அங்கே என்ன நடந்துச்சுன்னு என்ன பண்ணுங்கள், யோசிங்க. சும்மா ஜெபம் பண்ணுறேன், சும்மா துதிக்கிறேன், இந்த இடத்துக்குலாம் வராதிங்க. சத்திய வசனங்களை இப்படி வச்சுருக்கணும். அங்கே என்ன நடக்குதுன்னு உங்கள் பிள்ளைங்களுக்கு போதிங்க, யோசிங்க, வேதத்தை அனுதினமும் ஆராயுங்க, படிங்க. சில பேர் நினைக்கிறீங்க, பாஸ்டர் அது உங்கள் வேலை. என்னது ஆராதிக்கிறது பாஸ்டரோட வேலையா, பிரசங்கம் பண்ணுறது கிடையவே கிடையாது. இன்றைக்கி அநேக நேரம் நினச்சி நான் ஃபோனில் பேசும்போது, பாஸ்டர் அது உங்கள் வேலை, நீங்கள் ஈஸியாக என்ன பண்ணுறீங்க. தேவனை ஆராதிக்கிறது எல்லாருடைய வேலை, தேவனை துதிக்கிறது எல்லாருடைய வேலை, தேவனை பொத்தி பிரசங்கம் பண்ணுறது நம்ம எல்லாருடைய வேலை. இதை தான் பிசாசு உங்ககிட்டே என்கிட்டேருந்து எடுத்துட்டான். பாஸ்டர்லாம் இதை பண்ணோம், நம்மளாம் என்ன பண்ணோம், உட்காரணும். தயவு செய்து அந்த இடத்த விட்டு உடச்சி வெளியே வந்துரு. இந்த சபையில் அப்படிப்பட்ட இடத்துக்குள்ளே வராதிங்க, தயவுசெய்து உடச்சுவாங்க. அதுக்கு நான் யாராச்சும் யூஸ் பண்ணலன்னா தயவுசெய்து ஃபீல் பண்ணாது. தட்ஸ் டைம் ஐ நோ. எந்த நேரத்தில் யாருக்கு நான் என்ன பண்ணுன்றத அந்த ஒரு இடத்த மட்டும் எனக்கு என்ன பண்ணுங்கள் விட்டு வைங்க. என் பாஸ்ட் எது சொன்னாலும் கரெக்டாக தான், அந்த ஒரு நம்பிக்கையை மட்டும் என் மேலே என்ன பண்ணுங்கள் வைங்க. ஆதியாகமம் 50வது அதிகாரம் 2வது வசனம். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். இந்த காலை வேளையில் சொல்கிறேங்க, உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாக எத்தனை பேர் உங்க கூட பிறந்தவங்க கூட தீமை செய்யணும் உங்களை அழிக்கணும்னு நினைக்கட்டும். நீங்கள் யோசேப்பை போல் மிக அமைதியாய் மிக பொறுமையாய், குழியில் இருக்கும் போதும் பொறுமையாக இருந்தார், அடிமைத்தனத்தில் இருந்ததும் பொறுமையாக இருந்தார். ஏன் சிறைச்சாலையில் இருக்கும் போது என்னானார், அமைதியாக இருந்தார். இன்றைக்கி அமைதி மிக மிக முக்கியம். இந்த 12வது மாதத்தில் இருக்கிறீங்க, பொறுமையாக துதிங்க.
பிரச்சனைகள் மத்தியில், போராட்டங்கள் மத்தியில் குடும்பமாக உட்காந்து என்ன பண்ணுங்கள், உங்கள் பிரச்சனையை நடுவில் வச்சு என்ன பண்ணுங்கள், துதிங்க. வேறு எதுவுமே பண்ணாதீங்க, துதிச்சா மாத்திரம் போதும். பயத்தின் ஆவியை மட்டும் வெளியே என்ன பண்ணாதீங்க, விடாதீங்க. தேவையில்லாத வார்த்தைகளை விடாதீங்க, தேவையில்லாத ஆலோசனையை கேட்காதீங்க. இன்றைக்கி நான் சொல்கிறேன், நீங்கள் கடந்து வந்த பாதையும் அந்த நபர் கடந்து வந்த பாதையும் வேறு. டோன்ட் கோ அண்ட் ஆஸ்க். வேறு ஒரு கணவன் மனைவி கிட்ட போய் உங்களோட பிரச்சனையை போய் என்ன பண்ணாதீங்க, சொல்லாதீங்க. முதல்ல அவங்க வாழ்க்கை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களோட வாழ்க்கை என்னவா இருக்காது, ஒழுங்காகவே இருக்காது. நான் ரியலி இந்த ஓப்பனாக இந்த ஸ்டேஜ்லேருந்து சொல்கிறேன், கம்பேரிங் டு மை டேட் அண்ட் மம் ஐ எம் டிஃப்ரெண்ட். எங்கள் அப்பா அம்மாவோட உறவுக்கும் என் உறவும் வேறு, டிஃப்ரெண்ட். நான் ஒரு நாளும் போய் கம்பேர் பண்ணதே கிடையாது. அவங்களோட ஜென்ரேஷன் வேறு, என்னோடய ஜென்ரேஷன் வேறு, என் மனைவி வேறு, எங்கள் அம்மா வேறு. இன்றைக்கி அநேக நேரம் நம்ம குடும்பத்தோடைய ஆலோசனை தயவுசெய்து உங்கள் சபைக்குள்ளே நான் சொல்கிறேன், ஆண்டுகிட்ட போய் முட்டி போட்டு கேளுங்க, நான் என்ன பண்ணோம் ஆண்டவர். அவர் என்ன தெரியுமா சொல்லுவார், முதல்ல நீ மாறு. யார் யாரெல்லாம் மற்றவனை மாற சொல்லி உங்ககிட்ட சொல்கிறாங்களோ தயவுசெய்து கட் பண்ணுறங்க. அது உங்கள் கணவனாக இருந்தாலும் கட் பண்ணுங்கள். உங்கள் ஆலோசனையை சொன்னேன், கணவனை கட் பண்ணால் ஜாலியாக கட் பண்ணுற போகிறீங்க. அல்லேலூயா. கர்த்தரை நாம மகிமைப்படுவதாக. எல்லாரும் இருக்கிற இடங்களை எழுந்து நின்று